ஆரம்பிச்சிடலாம் ஆரம்பிச்சிடலாம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவின் நாமத்தினாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய மிக பெரிதான கிருபையினால இன்றைய நாளும் நமக்கு கூட்டி கொடுத்து இன்றைய நாள் வேதத்தினுடைய சத்திய பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளவும் தேவன் தந்த இந்த ஒரு வாய்ப்பிற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் அவருக்கு நன்றிகளை எடுத்துக்கொள்வோம். நாம் பாடத்திற்கு செல்லும் முன் நம் கரங்களில் உள்ள தொலைபேசியை நாம் யாவரும் சைலண்ட் மோடிலோ அல்லது சுவிட்ச் ஆஃப் மோடிலோ மாற்றிக்கொள்ளும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஒரு பாடத்திற்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று நம்மை ஜெபத்திலே வழிநடத்தும்படியாக நம் மத்தியில் இருக்கும் சகோதரர் டோனி அவர்களை ஜெபம் செய்யும்படியாக அன்பாய் ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வாசம் செய்யும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளை கிருபையாக தந்த தயவுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி துதி ஸ்தோத்திரங்களை உமது குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாக ஏறெடுக்கிறோம் தந்தையே. ஒரு சிறு மந்தையாக இன்று நாங்கள் கூடி சேர்ந்திருக்கிறோம் தகப்பனே. உம்முடைய சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு தேவையான பரிசுத்தாவியை தந்து வழி நடத்தும் தகப்பனே. கேட்கக்கூடிய சத்தியத்தை ஒரு காதிலே வாங்கி மறு காதிலே விட்டுவிடாதபடி சத்தியத்தை நன்கு நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உம்முடைய பரிசுத்த ஆவியை தந்து உதவும் தகப்பனே. மேலும் நாங்கள் செய்த பாவங்கள் குற்றங்கள் தவறுகளை மன்னித்து சத்திய பாதையில் அனுதினமும் நீரை மெய்ப்பனாக இருந்து எங்களை வழிநடத்தும் தகப்பனே. மேலும் இந்த கூடுகைக்கு வர முடியாமல் இருக்கும் சகோதரர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்களுக்கு தேவையான சத்தியத்தையும் நீர் தாமே அளித்து அவர்களை வழி நடத்தும் தகப்பனே. மேலும் இவ்வண்ணமாக நாங்கள் கேட்டதும் கேட்க வந்த யாவற்றையும் எங்களுக்கு கிருபையாக தாரும் தகப்பனே. இந்த ஜெபத்தையும் உமது குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாக ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நன்றி. நாம் யாவரும் சத்திய பாடங்களை பார்த்து வருகிறோம். சத்தியத்தை அறிவீர், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற ஒரு வேத வார்த்தையின் பிரகாரம் அநேக சத்திய பாடங்களை பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் நாம் இன்றைய நாளிலும் ஒரு தலைப்பின்களாக கிறிஸ்மஸ் என்ற ஒரு தலைப்பின்களாக பாடத்தை பார்க்க போகிறோம். இந்த ஒரு பாடத்தை நம் மத்தியில் எடுத்தன்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் சிந்தன் அவர்களை அன்பாய் அழைக்கும். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக நம்முடைய தேவன் இப்படியாக அவருடைய பிள்ளைகளாக இருக்க நம்மளை அழைத்து இன்றைய நாளிலும் இந்த மாலை வேளையிலே தேவனுடைய அடிப்படை சத்தியங்களை நாம் தியானிக்கும்படியாக தேவன் கிருபை செய்துள்ளார். ஆதலால் நம்முடைய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நன்றியை ஏற்றுக்கொள்ளலாம். அன்பான சகோதர சகோதரர்களே, நம்முடைய தொடர் வேதாம் வகுப்பில் நம்ம பார்க்கின்ற பொழுது கடந்த வாரம் ஒரு பெரிய பாடத்தை நம்ம தியானிச்சிருப்போம். சகோதரர்கள் எடுத்திருப்பாங்க. லாஸ்ட் வீக் என்ன பாடம் பார்த்தோம்? நமக்கு ஏதாவது ஞாபகம் இருக்குங்களா? இஸ்ரேல் ப்ராஃபஸி, இஸ்ரேல் குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனத்தை கடந்த வாரம் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா பார்த்துருப்போம். பொதுவாகவே சத்தியத்தை அறியக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள், யார் சத்தியத்தை அறியக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள்னா, இப்போ நம்ம தேவனுடைய சத்தியத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், கேட்டுக்கிறோம். அவங்களுக்கு தி வாட்ச் கிளாக், அவங்களுக்குன்னு ஒரு கிளாக் இருக்கு. அந்த கிளாக் என்னன்னு பார்க்கின்ற பொழுது இஸ்ரேல் தேசம், அதுதான் அவங்களுடைய கிளாக். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு கிளாக் அப்படின்னா இஸ்ரேல் தேசம். இஸ்ரேல் தேசத்துல எந்த ஒரு காரியம் நடக்கிறதா இருந்தாலும் அதுக்கு எல்லாத்துக்குமே வேதாகமத்துல ப்ரூஃப் இருக்கும். அந்த ப்ரூஃபின் அடிப்படையிலும் அந்த தீர்க்க தரிசன அடிப்படையிலும் தான் ஒவ்வொரு காரியமும் இன்றைக்கு என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நடைபெற்று கொண்டு வருகிறது. சகோதரர் நிறைய ஆரம்பிச்சிருப்பார். ஒரு தேசமா இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேசம் இல்லாமல் போச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு பின்பாக இதோ உங்கள் வீடு பாழாக்கி விடப்படும் சொன்னது காரணம் நிமித்தமாக AD 70 தீத்துராயின் மூலமாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டிருப்பார்கள். அவங்களுக்கு தேசமே இல்லை.
நீங்கள் இப்போவும் கூகுள் மேப்பில் போய் 200 வருஷத்துக்கு முன்பாக மேப் எப்படி இருக்குன்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மேப்பில் எந்த தேசம் இருக்காதுங்க, இஸ்ரேல் அப்படி ஒரு தேசமே இருக்காது. அப்போ பழைய ஏற்பாட்டிலும் இது குறித்த தீர்க்க தரிசனம் இருக்கு, புதிய ஏற்பாட்டிலும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் தேசத்தை குறித்து அவர் அங்கே பேசியிருக்கிறார். அப்படி என்றால் அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் என்ன பண்றாருன்னா தேவன் கொடுக்குறாரு. அதுதான் என்ன ரிலீஃப் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது எசேக்கியேல் என்ன பண்றாருன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்க தரிசனத்தை, ஒரு விஷன் என்ன பண்றாருங்க காட்டுகிறார். நிறைய எலும்புகள் சகோதரர் போட்டு காமிச்சாருங்களா, சகோதரர்கள்லாம் அந்த எலும்புகள்லாம் என்ன பண்ணுங்க, உலர்ந்த எலும்புகளாக இருந்துச்சு. அந்த எலும்புகள்லாம் ஒன்று சேர்ந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த எலும்புகள் நின்றுச்சு. அதுக்கப்புறம் அந்த எலும்புகளுக்கு நரம்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் சதைகள் வந்துச்சு. அதெல்லாம் பார்த்தா ஒரு மிகப்பெரிய சேனையாக நின்றது. எசேக்கியேல் கிட்ட கேட்கிறார் தேவன், இது என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது எசேக்கியேல் என்ன சொல்றாருன்னா, அது உங்களுக்கே தெரியும். யார் அந்த சேனைன்னு பார்க்கின்ற பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் தேசம். யாருக்காச்சும் தெரியுமா வெளியே கிறிஸ்தவர்களுக்கு? நீங்க போய் சொல்லி பாருங்க, இப்படியே திரு முழிப்பாங்க. தேவன் அவரோட பிள்ளைகளுக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்காருன்னா வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ அந்த தீர்க்க தரிசனம் எப்படியாக நிறைவேறிச்சு? சதைனா எதை அடையாளப்படுத்தும், நரம்பு எதை அடையாளப்படுத்தும், எழுந்து நிற்பது என்றால் என்ன, எப்படி அவங்க சேனையாக மாறினார்கள் என்பதெல்லாம் நம்ம தெளிவாக பார்த்துருப்போம். அதே மாதிரி அவங்க தேசத்தை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா விலை கொடுத்து தான் என்ன பண்ணுவாங்க, வாங்குவாங்க. அதே மாதிரி விலை கொடுத்து தான் அந்த தேசத்தை என்ன பண்ணாங்கன்னா வாங்குவாங்க. பெட்டாட்டிக்குவா அதுதான் அவங்க வாங்கினது. பெட்டாட்டிக்குவா தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வாங்கியிருப்பாங்க. கோல்டா மேயர் அவங்க டீம் தான் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே போயிருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஒரு திட்டம். ஜியோனிஸ்ட் மூமெண்ட் 1878 அந்த மூமெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஜியோனிஸ்ட் மூமெண்ட் தான் முன்னெடுத்தாங்க. எப்படியாச்சும் இஸ்ரேல் என்ன பண்ணணும், அந்த ஒரு தேசத்தை வாங்க வேண்டும். சரி, ஸோ அதற்கு பின்பாக நம்ம பார்க்கின்ற பொழுது 1948 என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுதந்திரம் அவங்களுக்கு கிடைச்சிது. இதில் ரொம்ப ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சைடு, நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரோம், விவசாய அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் இருக்குது. நீங்கள் விவசாயம் படிக்க வேண்டும் என்றால் நீங்கள் கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டியில் தான் படிக்க முடியும், வேளாண்மை. இந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அக்ரிகல்ச்சர் எப்படி செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பாங்க. அந்த அந்த மாடல் எங்கிருந்து எடுத்தாங்க தெரியுங்களா, இஸ்ரேல் தேசத்துலேருந்து எடுத்தாங்க. சரிங்களா? அதுதான் ட்ரிப் இரிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செடிக்கு இந்த பயிருக்கு இவ்வளோ தண்ணி போதுமானது. இதை கண்டுபிடிச்சது யாரும் தெரியுங்களா, இஸ்ரேல் தேசம். மழையே வராத ஒரு இடத்துல இஸ்ரேல் ஜனங்கள் கால் வச்சோன்னே என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மழை வந்துச்சு. இஸ்ரேல் ஜனங்கள் கால் வச்சோன்னே பார்த்தீங்கன்னா பூமிக்குள்ள இருக்கிற உலோகங்கள் என்ன பண்ணுனா கண்டுபிடிச்சாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் கால் வச்சோன்னே டெக்னாலஜி வந்துச்சு. இன்னைக்கு வேர்ல்ட்ல நம்பர் 1 அவங்க தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்தை ஆட்டிக்கொண்டு இருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூத ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள். அவங்க கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் படைத்த தேவன் அவர்கள் கூட இருக்கிறார். இன்னைக்கு பார்லிமெண்ட்ல எது வாசிக்கிறாங்க தெரியுங்களா, ஆதியாகமம், யாத்ராகமம், எண்ணாகமம், இதுதான் அவங்க வாசிக்கிறாங்க. தோரா புஸ்தகத்தை இன்னும் என்ன பண்ணிருக்காங்க, ஹேண்டில் பண்ணிருக்கிறாங்க. பெஞ்சமின் நெட்டான்யாஹூ எதானாலும் உடனே பைபிள்ல இருந்து என்ன பண்ணிடுவாருங்க, வசனத்தை எடுத்து காட்டக்கூடியவராக இருக்கார். அப்படி என்றால் இஸ்ரேல் தேசத்தை அதுக்கு மட்டுமா வச்சிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. சபை நிறைவடைஞ்சிருச்சா இல்லையா அப்படிங்கிறது எங்க போய் பார்க்க வேண்டும் என்றால் இஸ்ரேல் தேசத்தை போய் என்ன பண்ணணுங்க, பார்க்க வேண்டும். 3ஆம் உலக போர் தொடங்கி இஸ்ரேல் தேசத்துக்கு எதிராக எல்லாரும் வந்துட்டாங்க, இஸ்ரேல் தேசத்தை எல்லாரும் அட்டாக் பண்றாங்க அப்படின்னா கிளியரா கண்டுபிடிச்சிடலாம் எது முடிஞ்சிருச்சு, சபை நிறைவடைஞ்சிருச்சு. சரிங்களா? அதற்காகவே தேவன் இஸ்ரேல் தேசத்தை வச்சுக்கிறார். இப்ப பாருங்க, ஒரு மிடில் ஈஸ்ட்ல ஒரு புகைச்சல் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். இஸ்ரேல் தேசத்தை யார் வேணா என்ன பண்ணலாம், அட்டாக் பண்ணலாம். அவங்களுக்கு இன்னொரு மதில் சௌரியே கிடையாது. அப்ப தேவன் பிள்ளைகள் சீக்கிரமாக இதை பார்த்து கொண்டு என்னுடைய சத்தியத்தை கற்றுக்கொண்டு கிறிஸ்து மாறி நடந்து கிறிஸ்து மாறி ஒரு குணலட்சணங்கள் காட்டி எப்படியாயினும் அந்த கிறிஸ்துவின் சரீரத்தில் என்ன பண்ணிடுவோன்னு அங்கமாயிரணும். அந்த 1,44,000 அப்படி நிறைவடைஞ்சிருச்சுன்னா இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரு மிகப்பெரிய யுத்தம் என்ன ஆயிரும், ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் கூட கேட்கலாம், இஸ்ரேல் தேசத்துக்கு சண்டை வருமா வராதான்னு. வேதாகம் சொன்ன சண்டை இப்போதைக்கு என்ன பண்ணாதுங்க, வராது. ஏன்னா இன்னும் தேவனுடைய பிள்ளைகள் இன்னும் உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இதுதான் நம்ம எலாபரேட்டாக நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா
நம்ம 2 பார்ட்டாக நம்ம பார்த்துருப்போம். ஒரு அவுட்லைன் புரிந்து கொள்வதற்காக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ இன்றைய நாளில் ஒரு வெரி கியூரியாசிட்டியான ஒரு சப்ஜெக்டோட தலைப்பு என்னது? கிறிஸ்மஸ்ன்னு சொன்னாலே நமக்கு அது அது ஒரு மகிழ்ச்சியா துக்கமா? யாருமே மகிழ்ச்சியே இல்லை. அதனால தான் நான் கிறிஸ்மஸ்னால என்ன இருங்க, என்னது கிறிஸ்மஸ் என்னது மகிழ்ச்சி அப்படின்னு எப்படி இருக்குது? மகிழ்ச்சினா அது எப்படி சொல்ல? கிறிஸ்மஸ் என்றால் மகிழ்ச்சி, சந்தோஷம். அப்ப இன்னைக்கு ஒரு சந்தோஷமான ஒரு பாடத்தை நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். போன வாரம் பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்க தரிசனம், அதில் ஒரு எச்சரிப்பெல்லாம் இருக்கும், ஒரு எக்ஸைட்மெண்ட்லாம் இருக்கும். ஆனா இன்னைக்கு என்னதுங்க, மகிழ்ச்சி. வெரி குட். ஸோ இந்த கிறிஸ்மஸ் பாடம் கூட எதின் அடிப்படையில் தான் வரும்னா, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இதுல என்ன பிரதர் சத்தியம் அப்படின்னு கேட்குறீங்களா? இதுல தேவன் மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, நமக்காக வச்சிருக்கார். வாட் இஸ் கிறிஸ்மஸ்? வாட் இஸ் கிறிஸ்மஸ்? அவ்வளோதான், வேற ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை, நமக்கு தெரிஞ்சதே நம்ம ஷேர் பண்ணலாம். வாட் இஸ் கிறிஸ்மஸ்? கிறிஸ்மஸ் என்றால் என்ன? கிறிஸ்மஸ் என்றால் என்ன? டிசம்பர் மாதம் ஆஃபே லீவ் முடிஞ்சோடனே ஒரு லீவு கொடுப்பாங்க, அதுதான் எங்களுக்கு கிறிஸ்மஸ்ஸு. நீங்கள் திடீர்னு கேட்டிங்கன்னா நாங்கள் என்ன சொல்கிறது? கிறிஸ்மஸ் என்றால் என்ன? வாட் இஸ் கிறிஸ்மஸ்? சரி, உங்களுக்கு அடுத்தது நான் புரியும்படியாக ஒரு ஸ்லைடு போகிறேன், அதை பார்த்து நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. கிறிஸ்மஸை ஷார்ட்டாக போட்டால் என்ன பண்ணுவோம்? எக்ஸ் மாஸ், அவ்வளோதான். அப்படின்னா கிறிஸ்மஸ் எதுக்காக கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம்? அர்ஜுனா, இதை ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்டு உங்களை டார்ச்சர் பண்ணுறேன்னா? எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு எளிமையான கேள்வியை இங்கே வந்திருக்கிற எந்த சகோதரர் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, கேட்டிருக்கவே மாட்டாங்க. கிறிஸ்மஸ் என்றால் என்ன? அவ்வளோதான், வேற எதுவுமே கேட்கல. கிறிஸ்மஸ் என்றால் என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பிறப்பை நினைவு கூறும். அன்னைக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? பிறந்திருக்கிறார். இப்படி கான்ஃபிடென்ட் இல்லாமல் சொன்னா நான் எப்படி சப்ஜெக்ட் எடுக்கிறது? அன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? பிறந்திருக்கிறார். அதுக்கு பேர் தான் கிறிஸ்மஸ். கிறிஸ்தவர்கள் அனைவரும் என்ன பண்றோம்னா கொண்டாடுறாங்க. அது ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான் எக்ஸ் மாஸ். பொதுவாகவே இந்த எக்ஸை எதுக்கு உபயோகிப்பீங்க தெரியுங்களா? எக்ஸ் மேக்ஸ்ல இந்த எக்ஸ் வந்துட்டே இருக்கும். இந்த எக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க தெரியுங்களா? தெரியாத ஒரு நம்பரை வெரி குட், தெரியாத ஒரு நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் எக்ஸ் பயன்படுத்துவாங்க. எக்ஸ் ஈக்குவல் டு ஆல்வேஸ் அன்னோன். தெரியாத ஒன்றை கண்டுபிடிக்கிறதா எக்ஸ். அப்ப எக்ஸ் மாஸ் என்றால் என்ன பார்த்தீங்களா? இப்ப சப்ஜெக்ட் ஸ்டார்டிங்ல நீங்க சொல்லிட்டீங்க. அதாவது எக்ஸ் என்றால் தெரியாதவை. அப்ப எக்ஸ் மாஸ் என்றால் என்ன? தெரியாத ஒன்றை மாஸ் என்றால் கூட்டம். தெரியாத ஒன்றை எல்லாரும் கூட்டம் கூடி கொண்டாடுறாங்க. காரணம் என்னன்னா, இப்ப அடுத்த கேள்வி வரும் பாருங்க. டிசம்பர் 25 இயேசு கிறிஸ்து பிறந்தாரா? சில இதுக்கெல்லாம் எக்கோ வரும், பிறந்தாரா அப்படின்னு. டிசம்பர் 25 நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்தாரா? பிரதர், அவர் பிறந்ததுனால தான் பிரதர் கிறிஸ்மஸே கொண்டாடுறோம், அப்புறம் பிறந்தாரான்னு கேட்டா நாங்க என்ன பதில் சொல்றது? அந்த டேட்ல இல்ல. நம்ம குழந்தை ஜூலை 21 பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் சொல்றேன். நீங்க அக்டோபர் 25 கொண்டாடுவீங்களா? என்னங்க இது? அது நம்ம குழந்தைக்கு ஒரு நியாயம், அந்த குழந்தைக்கு ஒரு நியாயமா? இல்லைண்ணே, தெரியாம தானே கேட்க. கண்டிப்பாக கொண்டு அன்னைக்கு ஸ்கூல் அக்டோபர் 25 இல்லை அது அப்பா இல்லைப்பா மே மாதம் பிறந்தீங்கன்னா ஸ்கூலெல்லாம் லீவ் இருக்கும், அதனால் நீ 2 மாதம் கழிச்சு என்ன பண்ணு, கலர் ட்ரெஸ் போட்டு கேக்கு வெட்டிட்டு கொண்டு போய் கொடு, ஸ்கூலில் கேட்பாங்க உனக்கு எப்போ பிறந்தனாலும். அது மே மாதங்க, ஆனால் நான் நவம்பர் மாதம் தாங்க கொண்டாடுவேன்னு சொன்னேன்னா என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு எதுவும் சரியில்லை, கொஞ்சம் பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வான்ருவாங்க. பிறந்தாருன்னா என்னன்னா, அன்னைக்கு பிறந்திருந்தா என்ன பண்ணுவோம்? கரெக்டுங்களா? எங்கள் அப்பா செப்டம்பர் 1 எங்கள் அப்பா இறந்துட்டார். எங்கள் அப்பா தவறுன நாள் நான் சொல்கிறேன். செப்டம்பர் 1 என்ன பண்ணிட்டேன், இறந்துட்டார்.
நான் போய் சரி எனக்கு ரொம்ப தக்குமா இருக்கும், நான் ஜான்வரி 1ஆம் தேதி தான் எங்கள் அப்பா இறந்ததை நினைவு கூறுன்னு சொல்ல முடியுமா? எங்கள் அம்மா தலையிலே அடிச்சிருவாங்க. கரெக்டா? அப்பா இறந்த நாள் எது? செப்டம்பர் 1ஆம் தேதி. நீ என்ன ஜான்வரி 1ஆம் தேதி என்ன பண்ணிட்டு இருக்கிற? நினைவு கூர்ந்துட்டேன். அப்போ சில விஷயங்கள் நினைவு கூற வேண்டும் என்றால் அது அந்த நாள்ல அந்த டேட்ல அது நடந்தா தான் என்றதுங்க நினைவு கூற முடியும். சரிங்களா? அதே மாதிரிதான் திருமண நாள். ஆகஸ்ட் 23 திருமண நாள் என்றால் அடுத்த வருஷம் நம்ம எப்பதான் திருமண நாளை நினைவு கூறுவோம்? ஆகஸ்ட் 23 தான். அதை விட்டு போட்டு ஆகஸ்ட் 23 எனக்கு பிடிக்காது, எனக்கு ஜூலை 23 தான் பிடிக்குன்னு சொன்னோம்னா மனைவி 2 அடி அடிச்சிருவாங்க. ஆகஸ்ட் தானே கல்யாணம் இருக்காது, இன்னும் ஜூலை கொண்டாடிட்டு இருக்கிற அப்படின்ட்டு வீட்டில் பிரச்சனையாயிரும். சரிங்களா? அப்போ எது எது எப்பப்போ கொண்டாடணுமோ அப்போதான் என்ன பண்ண முடியும்? கொண்டாட முடியும். இப்போ கொஸ்டின் என்னன்னா, டிசம்பர் 25ஆம் தேதி இயேசு கிறிஸ்து பிறந்தாரா? ஒரு சகோதரி நோ அப்படின்ட்டாங்க. நோ. அப்புறம் ஏங்க கொண்டாடுறோம்? அதுவும் நோ. எப்படி இது தெரியாதோ அது மாதிரி அதுவும் தெரியாது. கொண்டாட சொல்றாங்க, நாங்கள் என்ன பண்றோம்? கொண்டாடுறோம். சரி, ஒரு பைபிள் ஒரு கேள்வி கேட்கலாம். சரி, இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25ஆம் தேதி பிறந்தாரான பைபிள் இருக்கா? மத்தேயு, யோவான், யாக்கோபு இல்லையா? எதுவுமே இல்லையா? என்ன ஆச்சரியமா இருக்கு. கண்டுபிடிக்கவும் முடியாதா? கண்டுபிடிக்க முடியாதா? அது நீங்க தான் பிரதர் சொல்லணும். அதுக்கு தான் என்ன பண்ணிருக்கிறீங்க, வந்திருக்கிறீங்க. அதான் கிளாஸ் வந்திருக்கிறா, நீங்களே கேட்கக்கூடாது. அது நீங்க தான் என்ன பண்ணணும், சொல்லணும். ஓகே, ரைட். உங்களுக்காக சகோதர சகோதரிகள் கேட்ட நிமித்தமாக இயேசு கிறிஸ்து எப்ப பிறந்தார் என்ன பண்ணிடலாம்? கண்டுபிடிச்சிடலாமா இன்னைக்கு? ஓகே, கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டு பிரதர் இந்த டேட்ல தான் பிறந்திருக்கிற, இனிமேல் என்னோட கிறிஸ்மஸ் இந்த டேட் தான் சொல்லிடாதீங்க. அதுக்கு நம்ம வரல. சரிங்களா? இயேசு கிறிஸ்து எப்ப பிறந்தார் அவ்வளவுதான். அதை மட்டும்தான் இந்த பாடத்தில் நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். பைபிள்ல இருக்கு. சரிங்களா? இப்ப நான் இன்னைக்கு எடுக்க போற பாடத்தை மட்டும் நீங்க கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு காஞ்சிபுரம், சென்னை, இது இப்போ செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, எங்க வேணா நீங்க சொல்லி பாருங்க, யாருக்குமே தெரியாது. பெரிய பிஷப்ட போய் சொல்லி பாருங்க, தெரியாது. ஏன்னா தேவன் ஞானவான்களுக்கு அதை என்ன பண்ணிட்டாருங்க, மறைச்சிட்டார். பலவான்களுக்கு அது என்ன பண்ணிட்டாரு, மறைச்சிட்டார். ஓகே, 3 மெத்தட்ல இயேசு கிறிஸ்துவை பிறப்பை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒன்று கம்பேரிங் தி கிரைஸ்ட் பர்த் வித் அதர்ஸ் பர்த். இயேசு கிறிஸ்து கூடவே ஒருத்தர் பிறந்திருக்கிறார். புரிஞ்சுதுங்களா? அவர் கூடவே ஒருத்தர் பிறந்திருக்கிறார். அவர் யார், அவர் எப்ப பிறந்தார் என்பது பைபிள்ல டேட் இருக்கு. அப்போ அவர் பிறப்பை வச்சு இயேசு கிறிஸ்து பிறப்பை என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். உதாரணத்துக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. என்னை விட என் சகோதரர் 6 மாசத்துக்கு மூத்தவர் அப்படின்னா இவருடைய பர்த் டேட் தெரியும், இவர் எந்த மாசம் பிறந்தாருன்னு தெரியும். அப்படின்னா என்னோட இது கண்டுபிடிக்கலாமா? எப்படி? அவர் 6 மாசம் மூத்தவர்னா அவர் பிறந்ததுல இருந்து 6 மாசம் கழிச்சா போதும், எனக்கு வந்துருமா? அந்த மாதிரி ஒரு கம்பாரிசன். அடுத்தது கால்குலேட்டிங் ஃப்ரம் டெத். அப்போ இறப்பை வச்சு என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். கரெக்டுங்களா? 33 வருஷம் அப்படி வாழ்ந்தாருன்னு நமக்கு ரெக்கார்டு இருக்கு. 33 வருஷம் ரெக்கார்டு இருக்கு. அப்படி என்றால் எப்படி கண்டுபிடினா, அந்த 33ல 6 மாசம் கழிச்சாருன்னா ஈஸியா அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சொல்ல புரிஞ்சுங்களா? ஏன்னா பிறந்திருப்பா ஒரு டேட் வந்திருக்கும், அதுல இருந்து 6 மாசம் ஆகும்போது தான் அரை வரும், அதுக்கு அடுத்த மாசம் ஆகும்போது தான் ஒன்று முழுசு கம்ப்ளீட் ஆகும். அப்ப அந்த 6 மைனஸ் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். 3வது சிச்சுவேஷன் ஆஃப் தி பர்த். அப்போ அவர் பிறக்கும் போது கால சூழ்நிலைகள் எப்படி இருந்துச்சு, அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம கண்டுபிடிச்சு 3 மெத்தட்லையும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். 3 மெத்தடுமே நமக்கு ஒரே மாதத்தை குறிப்பிட்டுச்சுன்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம், நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். சரி, ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்க்கின்ற பொழுது யோவான் ஸ்நானன் குறித்து என்ன பண்றோம் பார்க்க போறோம். சப்ஜெக்ட் நடுவில் என்ன, சாண்டா கிளாஸ் வரல, கிறிஸ்மஸ் வரல, அப்புறம் அந்த ட்ரீ வரல, ஜிங்கிள் பெல்ஸ் வரலாம் யாரும் கேட்கக்கூடாது. அதெல்லாம் பைபிள் என்ன பண்ணலீங்க, இல்லை. அதெல்லாம் 4வது செஞ்சுரியில தான் வந்துச்சு. பிஷப் நிக்கோலஸ், சரிங்களா? பிஷப் நிக்கோலஸ் துருக்கி நாட்டை சேர்ந்தவர், இன்னைக்கு அது துருக்கியில் இருக்கு. அந்த நாட்டை சேர்ந்தவரும் பிரிட்டன்ல பார்த்தீங்கன்னா தி ஃபாதர் ஆஃப் கிறிஸ்மஸ் வாங்க, அவரை மெர்ஜ் பண்ணி ஒரு போட்டோ போட்டதா சாண்டா கிளாஸ். அதெல்லாம் 4th செஞ்சுரிக்கு அப்புறம். 4th செஞ்சுரின்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து 400 வருஷத்துக்கு பின்னாடி தான் சாண்டா கிளாஸ், ஜிங்கிள் பெல்ஸ் எல்லாம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஜிங்கிள் பெல்ஸ்லாம் இல்லை. சரிங்களா?
அதனால அதில் இது இந்த சப்ஜெக்ட் அது நம்ம பார்க்க போகிறது இல்லை. சரி, மெத்தட் நம்பர் 1 என்ன நடந்திருக்கு? லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனம் 30, 31. லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 30 மற்றும் 31. தேவதூதன் அவளை நோக்கி, தேவதூதன் அவளை நோக்கி, யாரு? மரியாளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. சோ அந்த கேப்ரியல் தூதன் வந்து அழகா சொல்லிட்டார், மரியாள் பயப்படாத, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு என்ன பேரிடுவீங்க? இயேசு. இயேசு என்றால் இரட்சகர், இயேசு என்று பேரிடுவாயாக. இது சொன்ன உடனே என்ன நடக்குது பாருங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். 36ஆம் வசனம். இதோ உனக்கு இனத்தாளா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். சோ எலிசபெத் என்ப அந்த அம்மாக்கு மலடி எண்ணப்பட்டவளுக்கு இது எத்தனாவது மாதம்? 6 மாசம். அப்ப கேப்ரியல் தூதன் மரியாள்கிட்ட வந்து பேசிக்கொண்டிருக்கும் போது அதே எலிசபெத், மலடி எண்ணப்பட்ட எலிசபெத், அவங்களுக்கு எத்தனை மாசம்? 6 மாசம். பாருங்க, அதான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கோம், 6 மாசம். அப்படி என்றால் மரியா வயிற்றில் பிறக்க போறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எலிசபெத் வயிற்றில் பிறக்க போறது யாருன்னு பார்க்கும்போது யோவான் ஸ்நானகன். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட 6 மாசம் மூத்தவர் யாரு? யோவான் ஸ்நானகன். ஓகேங்களா? பாருங்க, எலிசபெத் வயிற்றில் பிறக்கக்கூடியவர் யோவான் ஸ்நானகன், மரியாள் வயிற்றில் பிறக்கக்கூடியவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 2 பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா 6 மாசம் டிஃபரன்ஸ். இப்ப யோவான் ஸ்நானகன் எப்ப பிறந்தாருன்னு கண்டுபிடிச்சிட்டா அதுல இருந்து 6 மாசம் கழிச்சு யாரு வந்துருவா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்துருவார். அழகா வந்துருவாருங்கிறது. ஆனா யோவான் ஸ்நானகன் எப்ப பிறந்தாருன்னு என்ன பண்ணுவானு அதை கண்டுபிடிக்கணும்ல. இயேசு கிறிஸ்து பிறந்தாருன்னு டைரக்டா இங்க சொல்ல, ஆனா யோவான் ஸ்நானகன் பிறந்ததை தெளிவா வசனம் என்ன பண்ணியிருக்குன்னா நமக்கு சொல்லி இருக்கு. அது சில கால்குலேஷனோட நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரி, யோவான் ஸ்நானகன் எப்ப பிறந்தார் என்பது பார்க்கும்போது எலிசபெத்துக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை. ஏன்னா முதிர் வயதில் தான் அவங்க கர்ப்பவதி ஆகுறாங்க. அப்போ ரொம்ப நாளாக அவளுக்கு மலடி, யாரும் தப்பா நினச்சிக்கோன்னா அப்போ பைபிளில் இருக்கு, அந்த மாதிரி ஒரு பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெற்றிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது எலிசபெத் அவருடைய கணவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சகரியா. சகரியா வந்து தேவாலயத்தில் அந்த ஆசாரிப்பு வேலை செய்யக்கூடியவர். அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது இவங்களுக்கு குழந்தை இல்லை. ஒரு நாள் என்ன நடக்குது? லூக்கா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 5ஆம் வசனம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. சோ சகரியாக்கு என்ன ஒரு ஐடென்டிபிகேஷன் இங்க கொடுக்கப்படுகிறது என்றால், ஏரோதின் நாட்களில் அபியா, என்ன பண்ணுங்க, அது யாரும் மறக்க வேண்டிய என்ன வகுப்பு? அபியா என்னும் ஆசாரிய வகுப்பு. நம்ம அதை கிளியரா பார்க்கலாம், யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆசாரியன் ஒருவன் இருந்தான். ஸோ ஆசாரியன் தான், அவர் பேர் சகரியா. என்ன வகுப்பை சேர்ந்தவர்னா அபியா வகுப்பை சேர்ந்தவர். ஓகே, வெரி குட். அந்த ஆசாரியர் வேலை நடந்து கொண்டு இருக்கும் போது என்ன நடக்குது வாசிப்போம். வசனங்கள் 8 மற்றும் 9. அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில், அப்ப பாருங்க, அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறையப்படி, இவர் என்ன வகுப்பு? அபியா வகுப்பு. அந்த முறைமையின்படி தேவ சந்நிதியில் ஆசாரிய ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறார். அப்ப என்ன நடக்குது வாசிப்போம். ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். அப்ப என்னன்னா அந்த முறைமை வந்துருச்சு, இந்த வகுப்பின்படி முறைமை வந்துருச்சு. சீட் என்ன பண்றாருங்க? வாங்குறாரு. எதுக்கு? தேவாலயத்துல போய் என்ன காட்டுறதுக்கு? தூபம் காட்டுவதற்கா. என்ன, இவரோட டர்ன் வந்துருச்சு. இவர் என்ன பண்றாரு? இவர் வாங்கிட்டு போய் தூபம் காட்டும் போது என்ன நடக்குது? லூக்கா 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 13ஆம் வசனம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. ஒரு அந்த தூபம் காட்டும் போது தூதன் என்ன பண்றாருன்னா வெளிப்படுகிறார். வெளிப்பட்டு என்ன பண்றாருன்னா, சகரியா நீ என்ன பண்ணாத, பயப்படாத. ரொம்ப நாளா உன் மனைவிக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. ஆனா உன் மனைவி என்ன பண்ணுவானா, ஒரு குழந்தை பெறுவாள். அவளுக்கு என்ன பேர் வைங்க? யோவான். யோவான் ஸ்நானகன், யோவான் என்று பேரிடுவாயாக அப்படின்னு சொல்றான். அப்ப என்ன நடக்குது?
வாசிப்போம். லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனம் 23, 24. வசனங்கள் 23 மற்றும் 24. அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே ஊழியத்தின் நாட்கள் நிறைவடைஞ்சு அவங்க வீட்டுக்கு போறாங்க. தன் வீட்டுக்கு போனான். அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத்து கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்து. சோ அந்த ஊழியம் நாட்கள் முடிந்து வீட்டுக்கு போன பின்னாடியே எலிசபெத் என்ன ஆயிட்டுன்னு பாத்தீங்கன்னா கர்ப்பம் தரிச்சிட்டாங்க. தூதன் சொன்னது இமீடியட்டா என்ன ஆயிடுச்சுங்க, நடந்துருச்சு. ஆனா இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க வேண்டும் என்றால், அது என்ன அந்த நாட்கள், அது என்ன அபியா வகுப்பு, அது எந்த மாசத்துல போனாங்க தெரியணுமல்ல. அது இப்ப நம்ம கண்டுபிடிக்கலாம் பாருங்க. 1 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் வசனம் 3, 4. 1 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 மற்றும் 4. தாவீது சாதோக்கை கொண்டு எலெயாசாரின் புத்திரரையும் அமலேக்கை கொண்டு இத்தாமாரின் புத்திரரையும் அவர்கள் செய்ய வேண்டிய ஊழியத்துக்கு முறைப்படி அவர்களை வகுத்தான். சோ புத்திரர் நிறைய இருக்கிறாங்க, 2 குரூப்பா இருக்கிறாங்க. அதனால தாவீது என்ன பண்றார் வாசிங்க. அவர்களை வகுக்கிற போது இத்தாமாரின் புத்திரரை பார்க்கிலும் எலெயாசாரின் புத்திரருக்குள்ளே தலைமையானவர்கள் அதிகமான பேர் காணப்பட்டபடியினால் எலெயாசாரின் புத்திரரில் 16 பேர் தங்கள் பிதாக்களுடைய குடும்பத்துக்கும். பாருங்க, எலெயாசார் குடும்ப புத்திரர்கள் எத்தனை பேருங்க? 16 பேரு. வாசிங்க. இத்தாமாரின் புத்திரரில் 8 பேர் தங்கள் பிதாக்களுடைய குடும்பத்துக்கும் தலைமையாக வைக்கப்பட்டார்கள். எலெயாசார் குடும்பத்துல 16 பேரு, இத்தாமார் குடும்பத்துல 8 பேரு. அப்ப 16 + 8 எவ்வளவு வரும்? 16 + 8 நான் மொபைல்ல கால்குலேட் போட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். எவ்வளவு வந்துச்சுன்னா எனக்கு 24. நான் வேற உங்களுக்கு கஷ்டமா வேற கேள்வி கேட்டு வேற கஷ்டப்படுத்துறேன். 16 + 8 மொத்தம் எத்தனை பேரு? 8 பேரு ஆசாரியர் வேலை செய்யற மாதிரி இருக்கு. சாரி, 24 பேரு ஆசாரியர் வேலை செய்யற மாதிரி இருக்கிறாங்க. ஆனா எத்தனை மாசம் இருக்கு? மொத்தம் எத்தனை மாசம் இருக்கு? 12 மாசம் தான் இருக்கு. ஆனா வேலை செய்யறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? 24 பேர் இருக்கிறாங்க. அப்ப 24 பேரும் 12 மாசத்துக்குள்ள வேலை செய்ய வேண்டும் அப்படின்னா 1 வருஷத்துக்குள்ள வேலை செய்ய வேண்டும் என்றால் எப்படி இது பிரிக்கலாம்? அவ்வளவுதான் இருக்கு. எத்தனை நாள்? 15 பிரிச்சா 24 பேரும் 1 வருஷத்துக்குள்ள என்ன பண்ணிடுவாருங்க? ஆசாரியர் வேலை செஞ்சு முடிச்சிருவாங்க. இவர் என்ன வகுப்பை சேர்ந்தவர்? அபியா வகுப்பை சேர்ந்தவர். யாரு? இந்த சகரியா. இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த அபியா வகுப்பு எந்த மாசத்துல போய் வேலை செய்வாங்க? ஏன்னா இவருக்கு சீட்டு வந்த பின்னாடி தானே யாரை தோன்றுனா? தேவதூதன். எத்தனை நாள் தான் அவர் வேலை செய்ய முடியும்? 15 நாள் தான் அவரால் வேலை செய்ய முடியும். கரெக்டு தானே? ஓகே, இப்போ நான் அபியா வகுப்பு எப்படி எந்த மாதத்தில் சீட்டு வாங்கினான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ லேவிக்கு பார்த்தீங்கன்னா 24 வகுப்புகள் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துல 2 வகுப்பார் வேலை செய்வாங்க. ஒரு வகுப்பார் 1 - 15, இன்னொரு வகுப்பார் 16 - 30 வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? வேலை செய்வாங்க. இப்படி கால்குலேட் பண்ணா 24 வகுப்புகளும் ஒரே வருஷத்துல வேலை செஞ்சு என்ன பண்ணிடுவாங்க? முடிச்சிருவாங்க. அப்ப முதலாம் சீட்டு 1ஆம் மாதத்துல வரும். கரெக்ட் தானே? அது 1ஆம் இருந்து 15 நாள் வரைக்கும். அப்ப 2ஆம் சீட்டு 1ஆம் மாதம் 16 - 30. கரெக்ட் தானே? அப்ப 3ஆம் சீட்டு 2ஆம் மாதம் 1 - 15. 4ஆம் சீட்டு 2ஆம் மாதம் 16 - 30. ஸோ இந்த மாதிரியே நம்ம பார்க்கின்ற பொழுது அபியா வகுப்பு எத்தனாம் சீட்ல விழுகும்? இப்ப நம்ம பாருங்க, முதல் சீட்டு, 2ஆம் சீட்டு, 3ஆம் சீட்டு, 4ஆம் சீட்டு அப்படின்னா அபியா வகுப்புக்கு எத்தனாவது சீட்டு கண்டுபிடிச்சா நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம்? எத்தனாவது மாதம் கண்டுபிடிச்சலாம். இப்போ உதாரணத்துக்கு 3ஆம் சீட்டுன்னு சொன்னா எத்தனாவது மாதம் சொல்லுவோம்? 2ஆம் மாதம் ஃபர்ஸ்ட் 1 - 15 வரைக்கும். கரெக்ட் தானே? 4ஆம் சீட்டுன்னா என்ன சொல்லுவோம்? ஈஸியா கண்டுபிடிச்சலாம். 4ஆம் சீட்டு யாருக்கு? 2ஆம் மாதம் 16 - 30 வரை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்னா அபியா வகுப்புக்கு எத்தனாவது சீட்டு? ஏன்னா சீட்டு வாங்கிட்டு தான் தூபம் காட்டுறதுக்கு ஆலயத்துக்குள்ள என்ன பண்றாருங்க? போறார். சரிங்களா? அப்ப அபியா வகுப்புக்கு எத்தனாவது சீட்டு? 1 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 7வது அக்கோத்ஸின் பேர் வழிக்கும் 8வது அபியாவின் பேர் வழிக்கும். 8வது யாருக்குங்க? அபியாவின்
பேர் வழிக்கு. அபியா வகுப்புல வந்தவர் தான் யாரு? சகரியா, எலிசபெத்தோடைய கணவர், யோவான் ஸ்நானனுடைய அப்பா. அப்படி என்றால் 8வது சீட்டு யாருக்கு? அபியா வகுப்பா இருக்கு. அப்ப 8ஆம் சீட்டுனா எத்தனாவது மாதம் வரும்? வெரி குட், சூப்பர், அவ்வளவுதான் பிரதர். 4வது மாதம். எத்தனாம் தேதி? 16 இருந்து 30 வரை. ஏன்னா 7 அதே 4ஆம் தான், அது 1 இருந்து 15 வரைக்கும் வந்துடும். இப்ப ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ அபியா வகுப்பு எத்தனாம் தேதினா 4ஆம் மாதம் 16 இருந்து 30 வரை. சரி, இப்ப நம்ம நேரா இஸ்ரேல் கேலண்டருக்குள்ள வந்துடலாம். நமக்கு எப்பங்க ஃபர்ஸ்ட் மாசம்? ஜான்வரி. இப்போ தேங்க்யூ, இந்த எளிமையான கேள்விக்கு ஆன்சர் பண்ணால் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. நமக்கு எப்போ ஃபர்ஸ்ட் மாதம்? ஜான்வரி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கின்ற பொழுதும் பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற பொழுதும் ஜான்வரி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த்து. ஜான்வரியா ஃபர்ஸ்ட் மந்த்து? நோ, நோ என்பது எஸ். ஏன்னா ரைட்டான ஆன்சர் நோ. சரிங்களா? ஆக்சுவலாக தமிழ் வருடப்பிறப்பு இருக்குது பார்த்தீங்களா? தமிழ் வருடப்பிறப்பு கூட ஆல்மோஸ்ட் எதுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கேலண்டர் ஃபாலோ பண்ணாரா, அந்த கேலண்டர் என்ன ஆகுங்க, அது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும் நம்மளுடைய தமிழ் வருடப்பிறப்பு. அது எப்போ வரும்? எப்பவுமே நமக்கு ஏப்ரல் மாதம் 14 வரும். ஸோ அது ஆல்மோஸ்ட் ஒரு எக்ஸாக்டாக கிடையாது, ஆல்மோஸ்ட் அது மேட்ச் ஆகும். இப்போ இஸ்ரேல் தேசத்துக்கு 1வது மாதம் நம்ம என்ன பண்ணணுங்க? கண்டுபிடிக்க வேண்டும். கரெக்டுங்களா? இஸ்ரேல் தேசத்துக்கு 1வது மாதம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். ஸோ இஸ்ரேல் தேசத்துக்கு 1ஆம் மாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆபிப் அல்லது நீசான். கரெக்டுங்களா? ஆபிப் அல்லது நீசான். இப்போ நம்ம எத்தனாவது மாதம் நம்ம பார்த்தோம்? அபியா வகுப்பு 4வது மாதம் 16 இருந்து 30 வரை. கரெக்டுங்களா? 4. அப்போ 1ஆம் மாதம் என்னன்னா ஆபிப் அல்லது நீசான். 2வது என்னது? 2வது மாதம் சீப். 3வது மாதம் தம்மூஸ். கரெக்டுங்களா? அப்போ 4வது என்னன்னு பார்க்கின்ற பொழுது என்னதுங்க? ஆப். ஸோ இந்த ஆப் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ற கேலண்டர்ல பார்க்கும்போது எத்தனாவது மாதம் வரும் தெரியுங்களா? அது எதுங்க? ஆகஸ்ட் மாதம். கரெக்டுங்க? நாங்கள் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்கேன், ஆகஸ்ட் மாதம். இப்படி இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த ஆப்ல சகரியா வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது தான் கேப்ரியல் தூதன் என்ன சொன்னாரு? ரொம்ப நாளாக உன் மனைவி குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க, இப்போ உன் மனைவி கர்ப்பம் தெரிந்து என்ன பண்ணுவாங்க? குழந்தை பிறப்பா, குழந்தை பெற்றெடுப்பா, அவளுக்கு என்ன பேர் வைங்க? யோவான் ஸ்நானகன் என்று பேர் வேணுங்க. அழகா சொன்னாரா? இப்ப நம்ம இதுல இருந்து எவ்வளவு கூட்ட போகிறோம் அப்படின்றால் 1 2 3 4 5 6. ஆமா, எதுக்கு 6 கூட்டுறோம்? வெரி குட், சூப்பர். ஏன்னா 6 மாசத்துக்கு இயேசு கிறிஸ்துவோட 6 மாசம் யாரு மூத்தவர்? யோவான் ஸ்நானகன் மூத்தவர். அப்ப ஜான்வரி மாசம் கேப்ரியல் தூதன் மரியாள் கட்டா பேசிட்டு இருக்கும் போது கேப்ரியல் தூதன் என்ன சொன்னாரு? உன் இனத்தாலாகிய எலிசபெத் மலடி என்று பேரிட்டால். இப்ப அவளுக்கு எத்தனாவது மாசம்? 6வது மாசம். அந்த அம்மாக்கு 6வது மாசம்னா மரியாளுக்கு எத்தனாவது மாசம்? மரியாளுக்கு எத்தனாவது மாசம்? 1வது மாசம். ஓகே. மரியாள் பிறந்த நாள் நம்ம கேலண்டர்ல பார்த்துருக்குறோமா? மேக்சிமம் ஆர்சி பீப்புள் கொண்டாடுவாங்க. சிஎஸ்ஏவோட ஆர்சி பீப்புள் அது எப்போ வரும் தெரியுங்களா? மறந்து போச்சுங்களா? செப்டம்பர் இல்லை, டிசம்பர் லாஸ்ட் இல்லைன்னா ஜான்வரியில் வரும். அது கரெக்டு தான், தப்பெல்லாம் கிடையாது. என்னதுங்க? கரெக்டு தான். சரிங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க வேண்டியதுனா இருக்குன்னா ஜான்வரி மாதம். கரெக்டுங்களா? ஜான்வரி மாதம் சகரியா தூதன் மரியாள்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மாதம், எலிசபெத்துக்கு 6வது மாதம். சரிங்களா?
இப்போ ஒரு கரு ஒரு தாயின் வயிற்றுல உருவாச்சுன்னா எத்தனை மாசம் இருக்கும்? நான் சொல்லட்டும், டே எல்லாம் வேண்டாம், ரொம்ப நான் சொல்லட்டுங்களா? 12 மாசம். ஏன் என்னை ஆச்சரியமா பார்க்குறீங்க? அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லவே இல்லை. அப்படி ஒரு ஹிஸ்ட்ரி அப்படி என்ன பண்ணல, இந்த உலகத்தில் நடக்கவே இல்லை. 9 இல்லைன்னா அதிகபட்சம் 10 தான். இல்லைன்னா டாக்டரே டென்ஷனாக எடுத்துருவாங்க, போதும் 10 மாதம் இருந்தால் போதுவா வெளியே வான்ட்டு. ஸோ மேக்சிமம் 10 என்ன பண்ணாதுங்க, தாண்டாது. ஆனாலும் என்ன சொல்கிறோம், 10 மாதம் சொல்கிறோம். நம்ம 10 மாதமே வச்சுக்கணும், ரொம்ப கால்குலேஷன் வேண்டாம். ஸோ இப்போ ஜான்வரி மாதம் முதல் யாருக்கு? ஜான்வரி மாதம் முதல் மரியாளுக்கு என்றால் அதே தான். இதுலேருந்து ஒரு 10 மாதம் ஆட் பண்ணுவோம். எட்டு, 9, அதுக்கப்புறம் 10. டிசம்பர் வர மாட்டேங்குது, வராது. பைபிள் சொன்னாதான் வரும். எது வந்துச்சுங்க? அக்டோபர். அக்டோபர்ல இயேசு கிறிஸ்து பிறந்துட்டார். ஆனா அப்ப யோவான் ஸ்நானன் 6 மாசம் ஏற்கனவே பிறந்து எத்தனை மாசம் மூத்தவரா இருந்திருப்பாரு? 6 மாசம் பிறந்திருப்பார். இப்ப இதுல இருந்து யோவான் ஸ்நானன் கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப ஈஸி. இதுல இருந்து 6 கழிச்சா யாரோட பிறந்த நாள் வந்துடும்? யோவான் ஸ்நானன் வந்துடும். இப்ப நான் டேட் கண்டுபிடிக்கல, எதை மட்டும் கண்டுபிடிச்சிருக்கிறோம்? என்ன மாசம்? அக்டோபர் மாசம். இது மெத்தட் நம்பர் 1. சரி, மெத்தட் நம்பர் 2 பார்த்துருவோம். ஒருவேளை மெத்தட் நம்பர் 2 பார்த்தா அக்டோபர் வருதான்னு என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாமா? சரிங்களா? அக்டோபர் மெத்தட் இங்கே பாருங்க. இந்த சப்ஜெக்ட் கேட்டு போய் நம்ம ஏற்கனவே போகிற சபையில் உங்களுக்கு கிறிஸ்மஸ் தெரியுமா? ஏசு கிறிஸ்து எப்போ பிறந்தாருன்னு தெரியுமா? என்ன என்ன நீங்கள் ஐயா நீங்கள் எடுக்கிறீங்க, ஐயா இத்தனை நாள் நீங்கள் அப்படிலாம் நீங்கள் கேட்கக்கூடாது. சரிங்களா? சபையில் போய் யார் மிரட்டக்கூடாது, நமக்கு தான் தெரிஞ்சதுன்னு பேசக்கூடாது. வழி நடத்துகிட்ட போய் இதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. நம்ம எல்லார்த்தையும் வழி நடத்துகிற யார் தெரியுங்களா? ஒன்றான மெய்தேவன். அவர் இந்த சத்தியத்தை நமக்கு கிருபையாக கொடுக்குறார். நீங்கள் கிருபையாக பெற்றுக்கொண்டு நம்மளை தான் நம்ம என்ன பண்ணிக்கணும், கிறிஸ்து மாதிரி மாற்றிக்கணும். தவிர மற்றவங்களிருந்து நம்ம ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, காட்டக்கூடாது. நமக்கு எப்பவுமே ஒரு தாழ்மை வேணும், ஒரு அன்பு வேணும், ஒரு தாழ்மை வேணும். சத்தியம் எவ்வளோ உள்ள நமக்குள்ள போகுதோ கிறிஸ்து மாதிரி என்ன பண்ணணுங்க, மாற வேண்டும். சரிங்களா? அடுத்தது மெத்தட் நம்பர் 2. மெத்தட் நம்பர் 2 என்ன கண்டுபிடிச்சோம்? இயேசு கிறிஸ்து இறந்த மாதத்தை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சலாம். இயேசு கிறிஸ்து இறந்த மாதம் பைபிள் இருக்குன்னா அக்யூரேட்டா இருக்கு. என்னதுங்க? அக்யூரேட்டா இருக்கு. இயேசு கிறிஸ்து எந்த மாதத்துல இறந்தாரு? சரி, யாருக்காச்சும் தெரியுமா எந்த மாசம்னு? ஏப்ரல் மாசமா? ஏப்ரல் மாதம் 2025 தான் எது வருது இந்த மாதம்? குட் ஃப்ரைடே, ஈஸ்டர். கரெக்டு தானே? இந்த 2025 தானே வருது. எப்போ வருது? ஏப்ரல் தான். என்ன தேதி? சரி, ஓகே. நான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண விரும்பல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20ஆம் தேதியோ 15 இல்லை வருது. அதுக்கு பேர் என்னது? குட் ஃப்ரைடே. தப்பு இல்லை, அதுக்கு பேர் என்னது? குட் ஃப்ரைடே. அது என்னங்க எல்லா மாதமும் ஃப்ரைடே மட்டுமே வந்துட்டு இருக்கு? அதெல்லாம் கேட்கக்கூடாது, அப்படித்தான் வரும். அதெல்லாம் அப்படித்தான் வரும். அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. கரெக்டு தானே? இப்போ ஒருத்தர் திங்கக்கிழமை, ஒருத்தர் ஜூலை மாதம் 21ஆம் தேதி திங்கக்கிழமை பிறந்தார் அப்படின்னா அது ஏன் ஜூலை 21 சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, அது நான் பிறந்ததுனால டக்குன்னு அது வருது. திங்கக்கிழமை வருதுன்னா அடுத்த வருஷம் ஜூலை 21ஆம் தேதி அதே திங்கக்கிழமையா வரும். என்ன வரும்? செவ்வாய்க்கிழமை வந்துடும். இது நடுவில் லீப் இயர் வந்துச்சுன்னா இன்னொரு நாள் என்ன ஆயிரும், மாறிடும். ஆனால் அதே மாதிரி செப்டம்பர் 1ஆம் தேதி திங்கக்கிழமை எங்கள் அப்பா இறந்த நாள்னா அடுத்த வருஷம் செப்டம்பர் 1ஆம் தேதி திங்கக்கிழமையா வரும். எப்போ வரும்? செவ்வாய்க்கிழமை வரும். ஆனால் குட் ஃப்ரைடே மட்டும் எப்போ தான் வரும்? ஏன் ஏன்னா தெரியாது. ஆனால் அதை விட்டுருவோம். நம்ம எதை பார்ப்போம்? ஏசு கிறிஸ்து எப்போ இருந்தார், பைபிளில் எங்கே வசனம் இருக்குது, அதுலேருந்து நம்மளோட பிறப்பு என்ன பண்ணுவோம், கண்டுபிடிப்போம். அதை நம்ம பார்ப்போம். இறந்த மாதம்
வாழ்ந்த நாட்கள், இது ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா பிறந்த மாதத்தை என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். இப்ப எப்ப இறந்தார் என்பதை நம்ம கண்டுபிடிக்கலாம். பாரு, யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம். இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. இதுதான் உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதம். ஆபிப் அல்லது நீசான், இதுதான் உங்களுக்கு முதலாம். ஆபிப் அல்லது அதுக்கு பேர் என்னதுங்க, நீசான். 2 பேர் இருக்கு. ஆபிப்னு கூப்பிடலாம், இல்லை என்றால் நீசான் கூப்பிடலாம். இதுதான் உங்களுக்கு முதலாம் மாதம். இந்த முதலாம் மாதத்துல என்ன செய்ய வேண்டும்? யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 14ஆம் வசனம். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். சோ இது உங்களுக்கு நினைவு கூறுதல் நாள். இது நீங்க என்ன பண்ணா, தலைமுறை தலைமுறையா நீங்க என்ன பண்ணணும், கொண்டாட வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் கொண்டாடினார். எப்போ? யாத்ராகமத்திலே சொல்லிட்டார், சரிங்களா? இந்த எத்தனாவது மாசத்துல? ஆபிப் அல்லது நீசான் மாசம், முதலாம் மாதத்துல. சோ என்ன கொண்டாட வேண்டும் என்றால் பஸ்கா, பஸ்கா பண்டிகையை கொண்டாட வேண்டும். பஸ்கானா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது கடந்து போகுதல், பாஸ் ஓவர். அதுதான் பஸ்காம்பாங்க. என்ன நடந்துச்சு, எதை நினைவு கூற வேண்டும் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, இந்த முதலாம் மாதத்துல பஸ்கானா என்னன்னா, எகிப்துல இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. தேவன் என்ன பண்ணார்னா, மோசே மூலியமாக என் ஜனங்களை என்ன பண்ணு, எகிப்துல இருந்து கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லும் போது, நீ போய் பார்வோன்ட்ட பேசு அப்படிங்கும் போது, பார்வோன்ட்ட பேசும்போது பார்வோன் என்ன பண்ணலீங்க, விடல. 9 வாதை கொடுத்தார் தேவன். 9 வாடையிலும் பார்வோன் என்ன பண்ணலனா, இஸ்ரேல் ஜனங்களை வெளியே விடவே இல்லை. அப்ப மோசே கேட்கிறார், ஆண்டவர் 9 வாதைக்கு என்ன பண்ணல, விடல. அப்ப தேவன் சொன்னார், கடைசியா ஒரு வாதை வரப்போகுது, தலைச்சன் சங்கார பிள்ளை. இந்த வாதையில பார்வோன் உங்களை இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணுவான், எகிப்துல இருந்து வெளியே விட்டுருவான். அது என்ன தலைச்சன் சங்கார பிள்ளை அப்படின்னா, அந்த தேதியில வீட்டில் இருக்கிற எல்லா மூத்த பையனும் எல்லா தலைச்சன் பிள்ளையும் செத்து போயிடுவான் அப்படின்னு. அப்புறம் மோசே கேட்டார், அப்ப என்ன இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணிருப்பாங்க, அதுக்கு நீ ஒன்று செய். நீ என்ன பண்ணுனா, ஒரு ஆட்டுக்குட்டியை நீ எடுத்துக்கோ, 3 நாள் வீட்டில் வச்சிரு. அந்த 3ஆம் நாள் நீசான் மாசம் 10ஆம் தேதி எடுத்துக்கோ, அது 3 நாள் வச்சிரு. நீ 14ஆம் தேதி என்ன பண்றீன்னா, அந்த ஆட்டை அடிச்சு அதோட ரத்தத்தை என்ன பண்ணு, நலைக்காலில் பூசு. நான் சங்கார தூதனை அனுப்புவேன். அந்த தூதன் போவான், எந்தெந்த வீட்டில் ரத்தம் இருக்கோ அந்த வீட்டில் இருக்கிற தலைச்சன் பிள்ளை காக்கப்படுவான். எந்த வீட்டில் நிலைக்கதுல ரத்தம் இல்லையோ அந்த வீட்டில் தலைச்சன் பிள்ளை என்ன பண்ணிடுவான், இறந்துருவான். இதுதான் நடந்துச்சு. அதே மாதிரி அந்த டே வந்துச்சு, சங்கார தூதன் வந்தான். இஸ்ரேல் ஜனங்கள் வீட்டில என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரத்தம் இருந்துச்சு. ரத்தம் இருக்கிற வீட்டில் தலைச்சன் பிள்ளை காக்கப்பட்டாங்க. யார் வீட்டில் இல்லைன்னா, எகிப்து தேசத்தில் இருக்கிற எந்த ஜனங்கள் வீட்டிலும் என்ன இல்லை, ரத்தம் இல்லாதனால ஈவன் பார்வோன் அரண்மனையிலும் சரி தலைச்சன் பிள்ளை என்ன பண்ணிட்டாங்க, ஒரே மரண ஓலம். எப்படி யோசிச்சு பாருங்க, தேசம் முழுவதும் தலைச்சன் பிள்ளையில அட்ட டைம்ல செத்து போறாங்க, மரண ஓலம். பார்வோன் நடுங்கிட்டார், கிட்டு 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 நடுங்கி, தயவு செய்து இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணிரு, கூட்டிட்டு போயிரு மோசே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். அப்போ முதலாம் மாதத்துல இதுக்கு பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா பஸ்கா. இது தேவன் என்ன சொல்றாருன்னா, தலைமுறை தலைமுறை தோறும் நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் அப்படின்னு சொன்னார். எத்தனாம் தேதி நடந்துச்சு? நீசான் மாசம் 14ஆம் தேதி. ஓகேவா? இப்போ அப்போஸ்தலன் பவுல் அப்படியே புதிய ஏற்பாட்டில் என்ன பேசுறான் என்பதை நாம் கவனிப்போம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. என்னது? ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்துவா? பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆடு அடிக்கப்பட்டுச்சு, ஆட்டுக்குட்டி, பழுதற்ற ஆட்டுக்குட்டி. புதிய ஏற்பாட்டிலையும் ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த ஆட்டுக்குட்டி யார் தெரியுங்களா? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, நம்முடைய ஆண்டவராகிய. அது ரைட்டுங்க பிரதர், அடிக்கப்பட்டுச்சு. ஆனா பவுல் என்ன சொல்றாரு? பஸ்காவாகிய கிறிஸ்துன்னு சொல்லியிருக்கிறாரே.
பஸ்கா எத்தனாவது மாசத்துல கொண்டாடினாங்க? நீசான் மாசம் 14ஆம் தேதி. அப்ப நீசான் மாசம் 14ஆம் தேதி தான் இயேசு கிறிஸ்துவ அடிச்சாங்களா? நான் கேட்கிற கேள்வி புரிஞ்சுதுங்களா? நீசான் மாசம் 14ஆம் தேதி ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டுச்சு பழைய ஏற்பாட்டு காலத்துல. தலைச்சன் பிள்ளை காக்கப்பட்டாங்க. இதை நினைவு கூறும்படி செய்யின்னு சொன்னாங்க. ஆனா பவுல் என்ன சொல்றாருன்னா, புதிய ஏற்பாட்டுல அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியே யாராமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவும் எத்தனாம் தேதி தான் அடிக்கப்பட்டிருக்க வேண்டும்? நீசான் மாசம் 14ஆம் தேதி தான் என்ன பண்ணிருக்கோன்னு அடிக்கப்பட்டிருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல கிளியரா சொல்லிட்டாரு, பஸ்காவாகிய கிறிஸ்து. அப்படி என்றால் பஸ்கா நீசான் மாசம் 14ஆம் தேதி தானே? இது நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் பாருங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். பாருங்க, பஸ்கா பண்டிகைக்கு முன்னமே ஈஸியா என்ன பண்றாருன்னா இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார், இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான என்ன வந்துருச்சு, வேலை வந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டார். தம் இடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரிந்தும் அவரிடத்திலும் அன்பு வைத்தார். அப்படி என்றால் பஸ்கா மாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் மாதம். அப்ப நீசான் மாசம் 1ஆம் தேதி தான் யார் அடிக்கப்பட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காருங்க, அடிக்கப்பட்டிருக்கார். அது இன்னும் யோவான்ல ப்ரூஃப் இருக்கு, நிறைய ப்ரூஃப் இருக்கு. பட் அதை எடுத்தா தனி சப்ஜெக்டா போகும். எப்போ அந்த ஆட்டுக்குட்டி நீசான் மாசம் 14ஆம் தேதி அடிக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி தான் புதிய ஏற்பாட்டில் பஸ்காவாகிய கிறிஸ்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீசான் மாசம் 14ஆம் தேதி சாயந்தரத்துல என்ன பண்ணாங்க தெரியுங்களா, அடிக்கப்பட்டுச்சு. பிட்வீன் தி 2 கிரேட் ஈவினிங்ஸ் அப்படிம்பாங்க. தெரியுங்களா? கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் சிலுவையில் தொங்கினார் தெரியுங்களா? 6 மணி நேரம். காலையில் 9 மணிலிருந்து மத்தியானம் 3 மணி வரைக்கும். பிட்வீன் தி 2 கிரேட்டர் ஈவினிங்ஸ்னா 12 மணிக்கும் 6 மணிக்கும் இடையில இருக்கிற 3 மணிக்கு தான் இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை என்ன பண்ணாருங்க, விட்டார். சரிங்களா? நீ கரெக்டா அந்த ஆடு எப்போ அடிக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருங்க, மறிச்சிட்டு. அதனாலதான் பவுல் சொல்லும் போது நம் பஸ்காவாகிய கிறிஸ்து அப்படின்னு சொன்னார். அப்ப நமக்கு நல்லா தெரியும் இயேசு கிறிஸ்து எத்தனை வருஷம் இந்த பூமியில வாழ்ந்தார்? 33. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். இது போய் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இட்ஸ் ஓப்பன். 33 வருஷம் வாழ்ந்திருக்கிறார். அப்படி என்றால் இவர் இறந்த மாசம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? இறந்த மாசம் கண்டுபிடிச்சிருக்கிறோம்ல. எந்த மாசம் இறந்திருக்கிறாரு? நீசான் மாசம். கரெக்டுங்களா? இப்போ நீசான் மாசம் இறக்கும் போது அவருக்கு வயசு என்ன? 33. வெரி குட், 33. அப்படி என்றால் இவர் எந்த மாசத்துல பிறந்தார் என்பதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? இந்த 6 மாசத்தை கழிச்சால் போதும்ல. நான் சொல்ல போன 6 மாசத்தை கழிச்சா அவர் பிறந்த மாசம் கண்டுபிடிச்சிடலாம்ல. ஓகே, இப்ப கழிச்சிடலாமா? எத்தனாவது மாசம் அவர் இறந்தார்? நீசான் மாசம் 14ஆம் தேதி. இப்ப இதுல இருந்து 6 மாசத்தை கழிக்கிறோம். ஏப்ரலுக்கு முன்னாடி என்ன இருக்கு? ஏப்ரலுக்கு முன்னாடி என்ன? இதுக்கு மேலே எதுவும் இருக்காது. இதுக்கு எல்லாரும் மேலே பார்க்குறீங்க. நான் தான் தப்பாக கேட்டேன்னு நினைக்கிறேன். மேலே பார்த்தா ரூஃபு தான் இருக்கும். ஏப்ரலுக்கு முன்னாடி என்ன மாதம் இருக்கும்? மார்ச். அது மேலே இடையிலனால என்ன பண்ணியிருக்கிறோம்? கீழே போட்டிருக்கோம். அவ்வளோதான். சரிங்களா? இதுலேருந்து நம்ம 6 மாதத்தை கழிக்க போகிறோம். கழிச்சா அவர் பர்த்து, அவருடைய பிறந்த மாதம் வந்துடும். 30 வயசு அந்த மாதம் வந்துடும். சரிங்களா? 1 கழிச்சிடலாமா? மார்ச் போயிடுச்சு. பிப்ரவரி 2, ஜான்வரி 3, டிசம்பர் 4, நவம்பர் 5, அக்டோபர் 6. மெத்தட் 2லையும் எந்த மாதம் தான் வந்துச்சு? அக்டோபர் மாதம். மெத்தட் 1ல எந்த மாதம் தான் வந்துச்சு? அக்டோபர் மாதம். பாருங்க, பிறப்பை வச்சு கண்டுபிடிச்சாலும் அக்டோபர் மாசம்தான், இறப்பை வச்சு கண்டுபிடிச்சாலும் எந்த மாசம்தான்? அக்டோபர் மாசம்தான். சரிங்களா?
சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது சௌர் சொன்னால் அது செப்டம்பர்லேயோ அக்டோபர்லேயோ இருக்குங்க அப்படின்னு. அது எப்படி சொன்னாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் வசனத்தின்படி சத்தியத்தின்படி இயேசு கிறிஸ்து எப்போதான் பிறந்தாருன்னா எத்தனாவது மாதம்? அக்டோபர் மாதம். என் டே தெரியாது. டே தேவன் சொல்லியிருந்தா கண்டிப்பாக நம்ம சொல்லியிருக்கலாம். டே என்ன டேன்னு சொல்லவே கிடையாது. ஆனால் பிறந்த மாதம் தெரியும். என்ன மாதம்னா அக்டோபர் மாதம். எப்படி கண்டுபிடிச்சோம்? இறந்த மாதத்துலேருந்து மெத்தட் டூல் என்ன பண்ணிக்கிறோம்? கண்டுபிடிச்சிருக்கிறோம். அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா முக்கியமான ஒரு கேள்வி. இயேசு கிறிஸ்து 33 வருஷம் தான் வாழ்ந்தாருன்னு சொல்லி பைபிள் எங்க இருக்கு? ஒரு இடத்துல இப்படிதான் சப்ஜெக்ட் எடுக்கும் போது கோயம்புத்தூர்ல ஒரு அம்மா செம டென்ஷன் ஆயிட்டாங்க. நான் சொல்றது 2017 இருக்கும்னு நினைக்கிறேன். 17 இருக்கும்போது ஒரு யதார்த்தமா கேள்வி கேட்கும் போது ஒரு சிஸ்டர் செம்ம கோபம். ஏன்னா அடுத்த வாரம் கிறிஸ்மஸ் சப்ஜெக்ட் நமக்கு ஒரு கேள்வி கேட்டு முடிக்கிறோம். என்ன கேள்வி கேட்டு முடிக்கிறோம்னா இயேசு கிறிஸ்து 33 வருஷம் எங்கே வாழ்ந்தார்? இதுதான் கொஸ்டின். அடுத்த வாரம் கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னா அந்த சிஸ்டருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. சப்ஜெக்ட்லாம் முடிச்சு ப்ரேயர்லாம் முடிச்சு நேராக கிட்டு முன்னாடி வந்தாங்க. நம்மளுக்கே பயம் வந்துருச்சு. ஏதோ சொல்ல போகிறாங்களா நமக்கு தான் தெரியலையா, சரி வர என்ன சொல்கிறாங்க கேட்போம்ட்டு. இது கூட தெரியாதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து பிறந்தா எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு இதில் தான் இருக்கு அப்படின்னாங்க. இதில் தானே எது பைபிளில் தான் இருக்கு. நாங்கள் எதுலங்க சிஸ்டர் அப்படின்னா மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான்ல இருக்கு, நீங்கள் படிச்சுட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான். நாங்கள் என்ன சொன்னது ஹம்பிளா, சரிங்க சிஸ்டர் நாங்களும் படிச்சுட்டு வரோம், நீங்களும் என்ன பண்ணுங்க படிச்சுட்டு வாங்க. ஒருவேளை நாங்கள் படித்து கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, படித்ததை எங்களுக்கு சொல்லுங்க, நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப ஹம்பிளாக ரொம்ப தாழ்மையாக சொன்னோம். இந்த பாருங்க அடுத்த வாரம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருன்ட்டு போனாங்க. அடுத்த வாரம் வந்தாங்க. வந்துட்டு நாங்களும் வந்துட்டோம். வரும்போது என்னாச்சுன்னா இப்படின்ட்டே வந்தாங்க. ஏங்க சிஸ்டர் அப்படின்னா, ஒரு வாரமாக படித்தேங்க, மத்தேயுலையும் இல்லை, மார்க்லேயும் இல்லை, லூக்காலையும் இல்லை, யோவான்லேயும் இல்லை. சரி வேற ஏதாச்சும் வேற எங்கெல்லாம் திருப்பி படித்தேன். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் தெசலோனிக்கர் படித்தேன், எபேசியர் படித்தேன், வெளிப்படுத்தின விசேஷம் கூட படிச்சுட்டேங்க. ஆனால் என்ன இல்லை, இயேசு கிறிஸ்து 33 வருஷம் வாழ்ந்தார்னு இல்லை. இது நான் சொல்லல, அந்த சிஸ்டர் சொன்னாங்க. சரிங்களா? அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து பிறந்தார் 33 வருஷம் தான் வாழ்ந்தார் அப்படிங்கிறது பைபிளில் ரெக்கார்ட் இருக்குன்னா 100% ப்ரூஃபோட இருக்கு. இந்த கிறிஸ்தவர்களெல்லாம் தலைவர்னு யார் சொல்லுவாங்க? இந்த கிறிஸ்தவர்களெல்லாம் தலைவர் போப்பாண்டவர். போப்பாண்டவர் இப்போ ரொம்ப டேஞ்சர் ஜோனில் இருக்கிறாரு. உடம்பு சரியாம டேஞ்சர் ஜோனில் இருக்கிறாரு. அதுதான் டேஞ்சர் ஜோன்னு. ஓகே ஓகே கிரிட்டிக்கலாக இருக்கிறாரு. இதை போய் நீங்கள் போப்பான்ட்டு சொன்னீங்கன்னு வச்சுங்க, அவர் பொட்டுன்னு போயிடுவார். இதை கூட தெரியாமல் நான் போப்பா இருந்திருக்கேனே அப்பா அப்படின்ட்டு. அந்த போப்பாண்டவர் கூட தெரியாது இன்னைக்கு நம்ம படிக்க போகிறது. சரிங்களா? அப்போ என்ன, பிறந்த மாதம் நமக்கு தெரியும் அக்டோபர் மாதம், வாழ்ந்த நாட்கள் 33 வருஷம். எங்கே இருக்கு அப்படின்னா மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் 1 கொரிந்தியர் கலாத்தியர் இது தெசலோனிக்கர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இல்லை. எங்க இருக்கு தெரியுங்களா? தானியேல் புஸ்தகத்தில் இருக்கு. சரிங்களா? வாசிக்கலாம் பாரு. தானியேல் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்றேன். தானியேலுக்கு ரொம்ப ஏக்கம். ஜன்னலை திறந்து வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். காரணம் என்னன்னா, இப்ப தானியேல் எங்க இருக்கிறார்னா பாபிலோன் தேசத்துல இருக்கிறார், சிறைப்பட்டு இருக்கிறார். இவருக்கு ஒரே ஆசை என்னன்னா, எப்படியாச்சும் இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களுடைய சொந்த தேசத்துக்கு போக வேண்டும். ஏன்னா நேபுகாத்நேச்சர் பிடிச்சி வச்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் மேதோ பெர்ஷியன் ராஜ்யம் வந்துச்சு. அந்த ராஜ்யத்துல யார் இருந்தார்னு பார்த்தீங்கன்னா தானியேல் இருந்தார். இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன நடக்குது? தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 23ஆம் வசனம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ தானியேல் நீ ரொம்ப பிரியமானவன்பா. நீ கேட்கும் போதே உனக்கு என்ன வந்துருச்சு? ஆன்சர் வந்துருச்சு. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். இப்ப நான் உனக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்க போறேன். நீ அந்த தரிசனத்தை நல்லா கேட்டு என்ன பண்ணு, எழுது.
தானியேலோட ரெக்வஸ்ட் என்ன? எப்படியாச்சும் நாங்கள் என்ன பண்ணணும், எங்க தேசத்துக்கு போக வேண்டும். உனக்கு ஒரு தரிசனத்தை சொல்றேன், அந்த தரிசனத்தை நீ எழுது. நீ கேட்டதுக்குரிய விளக்கம் எதுல வந்துடும்? தரிசனத்துல வந்துடும். என்ன தரிசனம்? தானியேல் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 24ஆம் வசனம், மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. என்ன தரிசனம் என்றால், நல்லா பாருங்க, அழகா தரிசனம் சொல்றாரு. மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை நிறைய பாவம் செஞ்சிருக்கிறீங்க, நிறைய மீறுதல் பண்ணிருக்கிறீங்க. ஒருத்தர் வந்து அந்த பாவத்தை நிவர்த்தி செய்வார், ஒருத்தர் வந்து மீறுதலை நிவர்த்தி செய்வார், ஒருத்தர் வந்து எல்லா அக்கிரமத்தையும் என்ன பண்ணுவாரு? நிவர்த்தி செய்வார். அவர் என்ன பண்ணுவார்னா நித்திய நீதியை வரவைப்பார், தீர்க்க தரிசனத்தை முத்தரிப்பார் அப்படின்னு சொல்றாரு. யார் அப்படின்னா மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும். எப்படின்னு பாருங்க, அது யார்? அது யாருப்பா? எல்லா மீறுதலையும் தவிக்கிறதுக்கு, எல்லா அக்கிரமத்தையும் தொலைக்கிறதுக்கும், எல்லா பாவங்களையும் சுமக்கிறதுக்கும், எல்லாத்தையும் ரட்சிப்பை கொடுக்கிறவர் யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா இது தரிசனம், தீர்க்க தரிசனம், சரிங்களா? அது எத்தனை நாள் ஆகுமாமா? உன் ஜனத்தின் மேல், உன் பரிசுத்த நகரத்தின் மேல் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டு 70 வீக்ஸ். இதுதான் பைபிள் என்ன சொல்லுவாங்கன்னா 70 வார தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இருக்கு 70 வார தீர்க்க. அப்படி என்றால் என்ன நடந்திருக்கு? எப்ப அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சது? தானியேல் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 25ஆம் வசனம், இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். இந்த 70 வாரத்துக்கு நான் உனக்கு உன்ன டீட்டெயிலா விளக்கமா சொல்றேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உனக்கு ஒரு கட்டளை வரும். அந்த கட்டளை வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இஸ்ரேல் தேசத்து போய் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அலங்கத்தை கட்டுவார்கள். அதுக்கு ஒரு கட்டளை வரும். எப்ப அதை கட்டுறாங்களோ அதிலிருந்து பிரபுவாகிய மேசியா வர வரைக்கும் எத்தனை வாரம் போகுமாமா? 7 வாரமும் 62 வாரம்னா மொத்தம் எத்தனைங்க? 69 வாரங்கள். ஆனா இதுக்கு முன்னாடி அந்த தூதன் என்ன சொன்னாரு? ஒட்டு மொத்தமா என்ன சொன்னார்? 70 வாரங்கள் சொன்னார். அந்த 70 வாரத்தை இன்னும் விளக்கமா சொல்றார். அப்போ ஒரு கட்டளை வந்து மேசியாக பிரபு வர வரைக்கும் மொத்தம் எத்தனை வாரம்? 69 வாரம். அப்படி என்றால் எருசலேமை திரும்ப கட்டுவதற்கான கட்டளை எப்ப வந்துச்சு அப்படின்னா யாரோட பீரியட்ல வந்துச்சு தெரியுங்களா? நெகேமியா பீரியட்ல தான் வந்துச்சு. ராஜா என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டா ரொம்ப சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கார். பானை பாத்திரக்காரனா இருக்கிற நெகேமியா மட்டும் என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறார். நெகேமியா பார்த்துட்டு, என்னப்பா ஏன் எல்லாம் சந்தோஷமா இருக்கும்போது நீ சந்தோஷமா இருக்கலாமல்ல, ஏன் நீ வந்து ரொம்ப துக்கமாக இருக்கிறேன்னு கேட்கும்போது நெகேமியா என்ன சொன்னார்னா, ஆண்டவரே, ஃபர்ஸ்ட் அவர் ஜெபம் பண்ணிட்டார், எல்லா உங்கள் ஜனங்களை இங்கே சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஆனால் என்னுடைய தேசம் இஸ்ரேல் தேசம் அங்கே ஆலயமெல்லாம் இடிஞ்சு போய் அலங்கமெல்லாம் இல்லாமல் போய் ரொம்ப துக்கத்தில் இருக்குது. அப்படி இருக்குமா நான் எப்படி ஆண்டவரே சந்தோஷமாக இருக்குமோ? அப்போ உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும் நீ சொல்லு அப்படின்னா, எனக்கு லாங் லீவ் வேணும். இன்னைக்கு கூட ஆஃபீஸில் கொடுக்க மாட்டாங்க. 3 நாள் லீவ் எடுத்தான்னா இப்போ வீட்டுக்கு போயிட்டுருவாங்க. லாங் லீவ் வேணும். என்ன பண்ண போற? நான் போய் தேசத்தை என்ன பண்ணுறேன்? அலங்கத்தை கட்டுகிறேன். ராஜா என்ன பண்ணார் தெரியுங்களா? உனக்கு எத்தனை நாள் வேணால் லீவ் எடுத்துக்கோ, சும்மா போகாத, என்ன பண்ணு, உனக்கு தேவையான பொருளெல்லாம் என்ன பண்ணு, இங்கிருந்தே எடுத்துகிட்டு போ. யாராச்சும் அப்படி லீவ் கொடுப்பாங்களா? கம்பெனியில் 1 மாதம் லீவ் கேட்குறான். கம்பெனி 1 மாதம் லீவ் கேட்கும்போது 10 வருஷம் சம்பளத்தை கொடுத்துட்டு நல்லா போயிட்டு வாப்பான்னு சொல்லுவாங்களா? ஆனால் நெகேமியா போனார். ஸோ நெகேமியா போனதுலேருந்து கட்டளை வெளிப்படுத்து முதல் பிரபுவாகிய மேசியா வரைக்கும் எத்தனை வாரங்கள் செல்லுமாமா? 69 வாரங்கள். ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள் அப்படின்னா 69 வாரங்களுக்கு எத்தனை நாட்கள்? 483 நாட்கள். புரிஞ்சுதுங்களா? ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள்னா 69 வாரத்துக்கு எவ்வளோன்னா 69 ×
7 அப்படி போட்டோம்னா எத்தனை நாட்கள் வரும்னு பார்த்தீங்கன்னா 483 நாட்கள். ஏற்கனவே நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம், பிப்ளிக்கல் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கு, சரிங்களா? பிப்ளிக்கல் லாங்குவேஜில் ஒட்டகம் கழுதை அப்படின்னா எதை அடையாளப்படுத்தும்னா சத்தியத்தை அடையாளப்படுத்தும். இது பிப்ளிக்கல் லாங்குவேஜ். அதே மாதிரி தீர்க்க தரிசனத்தில் ஒரு நாள் அப்படின்னா தீர்க்க தரிசனம் எத்தனை நாட்கள் பார்க்கும்போது ஒரு வருஷம். வெரி குட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நாள்னா நமக்கு எத்தனை வருஷம்னா 1000 வருஷம். பிதாவாகி தேவனுக்கு ஒரு நாள்னா நமக்கு எத்தனை வருஷங்க? 7000 வருஷம். அப்படி என்றால் 433 நாட்கள்ங்கிறது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு. இதை தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு நாள் அப்படிங்கிறது ஒரு வருஷம்னா 403 அப்படின்னா 483 என்றால் 483 வருடங்கள். சரிங்களா? பாருங்க, என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் லக்கத்தின்படியே. என்னது இது? நீங்க சொல்லிடுவீங்களா? 40னா 40, இது ஒன்றுனா ஒரு வருஷன்ட்டு. நம்ம ஏற்கனவே இந்த வசனம் கொடுத்துருக்குறோம், இருந்தாலும் மீண்டும் கொடுக்குறோம். என்ன நடந்திருக்கு? தேசத்தை போய் சுற்றி பார்த்துட்டு வராங்க. எகிப்துல இருந்து கானான் போனாங்களா? 12 பேர்த்த சூஸ் பண்ணாங்களா? 12 பேர் சூஸ் பண்ணிட்டு தேசத்தை என்ன பண்ணாங்க? 40 நாள் சுற்றி பார்க்குறாங்க. என்ன நடக்குது? ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மீறுதலை உணருவீர்கள். என்னன்னா 40 நாள் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு 10 பேர் தவறான செய்தி கொடுக்குறாங்க, 2 பேர் தான் நல்ல செய்தி கொடுக்குறாங்க, யோசுவா, காலேப். தேவன் என்ன சொன்னார் தெரியுங்க? 40 நாள் சுற்றி பார்த்துட்டு வந்தீங்கல்ல, நீ தப்பா சொன்னீங்களே, 40 நாள் சுற்றி பார்த்தனால அப்படியே 40 வருஷம் உங்களுடைய மீறுதலுக்காக என்ன பண்ணுங்க? தண்டனையை அனுபவிங்கள். இதுதாங்க வனாந்திர பிரயாணம், 40 வருஷம். அப்ப தீர்க்க தரிசனத்துல ஒண்ணுன்னா என்னதுங்க? ஒரு வருஷம். அப்ப 483 நாட்கள்னா 483 வருஷம். அப்ப எருசலேமை திரும்ப கட்ட எப்ப வந்துச்சு அப்படின்னு பார்க்கணும்னா மேதோ பர்ஷியன் காலத்துல. பாபிலோன் முடிஞ்சு மேதோ பர்ஷியன் காலம். அங்கதான் யாருன்னு பார்த்தீங்கன்னா நெகேமியா பானபாத்திரக்காரனா இருந்திருக்கிறார். அப்ப அந்த ராஜா பேருன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டசாஸ்திரா ராஜா. இவர் பேரில் தான் கட்டளை வெளிப்படுத்து ராஜா கொடுக்கிறார். அப்ப அதோட டேட் என்னன்னு பார்க்கும்போது கிமு 454. ஸோ இதுல இருந்து எத்தனை வார்த்தை நம்ம எத்தனை வருஷங்கள் நம்ம கூட்ட வேணும்? 483 வருஷத்தை கூட்ட வேண்டும். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்கப் போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். நெகேமியா சொல்றார், தேவனுடைய கரம் என்னோடு இருந்தபடினால் ராஜா என்ன பண்ணிட்டாரு? கட்டளை இட்டார். அப்படி என்றால் எருசலேமை திரும்பி எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்பட்டது எப்பன்னா கிமு 454. இதுல இருந்து பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும். அப்படி என்றால் பிரபுவாகிய மேசியா யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனா அவருக்கு எப்ப மேசியான்னு பேர் வந்துச்சு? பிறக்கும் போது என்னன்னு பேர் வைக்க சொன்னாங்க? கேப்ரியல் தூதன் மேசியான்னு வைக்க சொன்னாரா? இல்ல. என்ன பேர் வைக்க சொன்னாங்க? இயேசு. மேசியா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்ப அபிஷேகம் நடந்துச்சு அப்படின்னா யோர்தான் நதியில ஞானஸ்தானம் எடுக்கின்ற பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாச்சு, இதோ என்னுடைய நேசகுமாரன். அப்ப இருந்துதான் அவர் ஊழியத்தை என்ன பண்றாருங்க? ஸ்டார்ட் பண்றார். அதுக்கப்புறம் தான் வனாந்தரம் போறார், 40 நாள் இருக்கிறார். அதுக்கப்புறம் தான் பிசாசினால் சோதிக்கப்படுறார். அதுக்கப்புறம் தான் போய் சீஷர்கள் என்ன பண்றாருங்க? சீஷர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு மட்டுமே 1.25 வருஷம் போச்சு. ஒரு நாள் 1.25 வருஷம் சீசர் செலக்ட் பண்றதுக்குனே போச்சு. அப்படி செலக்ட் பண்ணி தான் அப்போஸ்தலர் அவர் தேர்ந்தெடுத்தார். சரி, அப்போ அவருடைய ஊழியம் எப்போ மேசியாவா ஸ்டார்ட் ஆச்சுன்னா அவருடைய ஞானஸ்தானம். இப்ப 454 இருந்து 483 வருஷங்களை கூட்டினால் என்ன வரும் அப்படின்னா கிபி 29. கிபி 29.
அப்போ இயேசு கிறிஸ்து கிபி 21 ஆல்மோஸ்ட் அவருக்கு என்ன வயசாச்சுங்க? 30 வயசாச்சு. சரிங்களா? எத்தனை வயசாச்சுங்க? 30 வயசு. இது எங்க இருக்கு? மத்தேயுல இருக்கா? லூக்கால இருக்கா? இல்ல, தானியேல் புஸ்தகத்துல. லூக்கா 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். ஏறக்குறைய இயேசு கிறிஸ்துக்கு எத்தனை வயசுங்க? 30 வயசு. ப்ராஃபஸி நிறைவேறிச்சா? ப்ராஃபஸி நிறைவேறக்கு வசனம் இருக்கா? ஏறக்குறைய அப்படின்னா ஆல்மோஸ்ட் இயேசு கிறிஸ்துக்கு 30 வயசு என்ன ஆயிடுச்சுங்க? வந்துருச்சு. ஆனா 69 ப்ராஃபஸில படிச்சோம். ஆனா முழுமையானது என்னன்னு பார்க்கும்போது 70 வாரங்கள். இந்த 70 வாரத்தை தானே விளக்கி சொல்றார். 69 வாரங்களை சொன்ன. அப்ப எத்தனை வாரம் இன்னும் இருக்கு நமக்கு? ஒரு வாரம் இருக்கு. கரெக்டுங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துருக்குன்னா 7 வாரங்கள் பிளஸ் 62 வாரங்கள் 69 வாரங்கள் ஆயிடுச்சு. அதை பார்த்துட்டோம். அவர் கட்டளை வெளிப்படுவதிலிருந்து மேசியா அபிஷேகம் பண்ற வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அப்ப அபிஷேகம் பண்ணும் போது இயேசு கிறிஸ்துக்கு 30 வயசு. இப்ப எத்தனை வாரம் பெண்டிங் இருக்கு? ஒரு வாரம் இருக்கு. அப்போ ஒரு வாரத்துக்கு எத்தனை நாட்கள்? 7 நாட்கள். 7 நாட்களா தீர்க்க தரிசனத்தில் என்ன? 7.5 வருஷம். கரெக்டுங்களா? 7.5 வருஷம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவர் ஒரு வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி. யாரு? பிரபுவாகிய மேசியா ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி. அந்த வாரம் பாதி சென்றபோது. அந்த வாரம் பாதி. 7ல பாதி எவ்வளோ? இல்லை, தப்பு இல்லை, ஒன்றும் தப்பு இல்லை. 7ல பாதி எவ்வளோன்னு தான் கேட்டேன். 3. கரெக்ட். அந்த வாரம் பாதி சென்ற பின்பாக பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். புரிஞ்சுங்களா? அப்போ 70 வாரங்கள் நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது 69 வாரங்கள்ல இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருங்க? ஞானஸ்தானம் எடுத்துட்டார். ஏறக்குறை 30 வயசு ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? அடுத்தது உடன்படிக்கை உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு வாரம். ஒரு வாரம்னா 7 வருஷம். கரெக்டுங்களா? 7 வருஷத்துல அவர் என்ன பண்றாருன்னா சீஷர்களை தேர்ந்தெடுக்கிறார். அவர் ஊழியத்தை செய்கிறார். நிறைய சாக்ரிஃபைஸ் பண்றார். நிறைய உபதேசம் சொல்றார். நிறைய அற்புதம் பண்றார். நிறைய ஊமைகள் பேசுறார். நிறைய தீர்க்க தரிசனத்தை பேசுறார். அந்த ஒரு வாரம் உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது, அப்போ ஒரு வாரத்துல பாதி எவ்வளோ? 3.5 வருடங்கள். அப்போ 30 வயசுல ஞானஸ்தானம் எடுக்கிறார். அந்த ஒரு வாரத்துல பாதியில பலியையும் காணிக்கும். ஏன்னா இவர் தானே சுகந்த வாசனையா போயிட்டார், ஆட்டுக்குட்டியா போயிட்டார், கல்வாசல்ல மறிச்சிட்டார்ல. அந்த ஒரு வாரத்துல பாதியில 3.5 வருஷத்துல என்ன பண்ணிட்டாருங்க? ஜீவனை விட்டார். அப்போ 30 + 3 எத்தனை வருஷம்? 33 வருஷம். இந்த பாடம் தியாலஜி காலேஜில் படித்தா கூட தெரியாது. சரிங்களா? நீங்கள் ஹம்புளாக தாழ்மையாக, ரொம்ப தாழ்மையாக யாருக்காச்சும் கேட்டு பாருங்க. தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவோட பிறப்பு இருக்கான்னு கேட்டு பாருங்க. தெரியாது. அப்போதான் உங்களுக்கு புரியும் தேவன் நம்ம மேலே எவ்வளவு கிருபை வச்சிருக்கிறார் அப்படின்னு. சரிங்களா? எவ்வளவு கிருபை வச்சிருக்கிறார் அப்படின்னு. உலக ஜனங்கள்ல இருந்து ஒரு ஸ்பெஷலா நம்மளை செலக்ட் பண்ணியிருக்கிறார். வெரி ஸ்பெஷல் பீப்புள். அதுல பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரு தெரியுங்களா? யோவான். யோவானும் அந்திரேயும் யாருடைய சீஷர்கள் தெரியுங்களா? யோவான் சானுடைய சீஷர். யோவான் சான் ஒரு நாள் சொல்றார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீக்கிற தேவாட்டிக்குட்டின்னு சொன்ன உடனே அன்னைக்கு நைட்டு 2 பேர் போயிட்டாங்க. யார் பின்னாடி? இயேசு கிறிஸ்து பின்னாடி போயிட்டாங்க. ஏன்னா ஒரிஜினல் இருக்கும்போது யோவான் சான நான் டூப்ளிகேட் சொல்ல வேண்டாம் நினைச்சேன். என்ன பண்றாருங்க? யார் சீசரா மாறிட்டாங்க? இயேசு கிறிஸ்து சீசரா மாறிட்டாங்க. வெரி குட். தேவன் ஒரு காலம் ஒரு இடத்துல வச்சிருப்பார். பாப்பார், டெஸ்ட் பண்ணுவார். என் பிள்ளைகளா அது இருதயம் என்னோடதான் பார்த்துட்டே இருப்பார். ஒருவேளை நம்ம இருதயம் அவருக்கு பிடிச்சிருச்சுன்னா போதும்பா, இனிமேல் எங்க இருக்கோன்னு எங்களோட தான் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டுக்குவார்.
அந்த அழைப்பு தாங்க இது. அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. 33 வருடங்கள் அவர் வாழ்ந்தார். 33 வருஷம் முடியும் போது ஏப்ரல் மாதம், நீசான் மாதம் 14ஆம் தேதி என்ன பண்ணிட்டாருங்க, ஜீவனை அவர் விட்டார். அதை நம்ம கிளியராக பார்த்துட்டோம். அப்புறம் ஏப்ரல் மாதத்துல இருந்து 6 மாதம் கழிச்சோம்னா எது வரும், அக்டோபர் மாதம் வரும். கண்டுபிடிச்சிட்டோமா? அப்போ வாழும் நாட்களை வச்சும் கண்டுபிடிச்சிட்டோமா இயேசு கிறிஸ்து எப்போ மரித்தார். சரிங்களா? அடுத்தது மெத்தட் நம்பர் 3. மெத்தட் நம்பர் 3னா தட்ப வெப்பம், சூழ்நிலை கருதி என்ன பண்ணுறான்னா பார்க்கணும். இப்போ குளிர் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச குளிர் என்ன? உங்களுக்கு குளிர்னா ரொம்ப குளிரான பகுதிக்கு எங்கே போயிருக்கிறீங்க? நான் கொஞ்சம் ஜோவியில் கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் வேலூர் தான் போயிருக்கனாலும் சொல்லுங்கள், இல்லை நான் போனதே இல்லைனாலும் ஒன்றும் இல்லை. ரொம்ப குளிரான பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் எங்கே போயிருப்போம்? பெங்களூர் குளிர். ஓகே, உண்மையில பெங்களூர் குளிர். வேறு அதிகபட்சம் வயநாடு. சகோதரர் சொல்கிறார் வயநாடு. வேறு யாராவது இதை தாண்டி எங்கேயாச்சும் போயிருக்கிறீங்களா? திருநெல்வேலி திருச்சின்னு சொல்லிடாதீங்க, எனக்கே விக்கல் வந்துடும். அந்த மாதிரி சொல்லி இறுதியத்தில் ஒரு வழியை உண்டாக்க வேண்டாம். வேற எங்கேயும் குளிர் நம்ம அவ்வளோதான். பெங்களூர், வயநாடு, இல்லைன்னா ஊட்டி, இதெல்லாம் வந்து குளிரே கிடையாது. இதெல்லாம் என்னதுங்க, குளிரே கிடையாது. குளிர் அப்படின்னு நல்ல யார் யூரோப்பில் போய் பாருங்க, இஸ்ரேலில் போய் பாருங்க, குளிர் எப்படி தெரியுங்களா? -35. எவ்வளோங்க? -35. வாயை திறந்தா வாயை அப்படியே நின்றுக்கும். அங்கே பில்டிங்கே கிடையாது, இப்படி தான் கட்டியிருப்பாங்க வீடு. வீட்டை திறந்தா பூரா என்ன இருக்கு தெரியுங்களா? பனி. அந்த பனி என்ன ஆகும் தெரியுங்களா? ரொம்ப கெட்டியாகி அது மேலே ட்ரக்கு ஓடும். எப்படிங்க? இன்றைக்கி தான் நம்ம பாலத்தில் ஓடும் போது பாலம் பொத்துன்னு கீழே விழுகுது. ஆனால் அவங்க அங்கே தண்ணி பனியாக மாறி அது மேலே என்ன போகும் தெரியுங்களா? ட்ரக்கு போகும். அந்த அளவுக்கு குளிர். இஸ்ரேல் தேசமும் அப்படித்தான். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது வயல்வெளியில் என்ன நடந்திருக்குன்னா, வயல்வெளியில் என்ன பண்ணியிருக்குன்னா மேய்ப்பர்கள் மந்தையை மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? அப்போ என்ன நடக்குது? லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனம் 8 முதல் 10. லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 10 முடிய. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். எங்க? எப்போ? வயல்வெளியில தங்கி. எப்போ? எங்க? எங்க? வீட்டுக்குள்ளையா? காலையிலையா? எப்போ? ராத்திரியில. சும்மாவே காலையில் குளிரும், ராத்திரியில் இன்னும் அதிகமாக குளிரும். ராத்திரியில் மந்தையை மேய்த்து கொண்டிருந்தார்கள், காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்போ தூதன் வந்திருக்கிறாங்க, மேய்ப்பர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க? பேசியிருக்கிறாங்க. ராத்திரி சமயத்துல. அந்த மாசம் 100% டிசம்பர் மாசமா இருக்காது. ஏன்னா இஸ்ரேல்ல டிசம்பர் மாசம் அந்த அளவுக்கு பனி பெய்யும். வெளியெல்லாம் போய் என்ன பண்ண முடியாது? காவல் காக்க முடியாது. அப்ப ராத்திரியில போய் காவல் காத்திருக்கிறாங்க அப்படின்னா அது என்ன மாசம் தெரியுங்களா? செப்டம்பர் ஆர் அக்டோபர். செப்டம்பர் ஆர் அக்டோபர். நாட் ஈவன் டிசம்பர், நவம்பர் டிசம்பர் கூட கிடையாது. ஒன்னா செப்டம்பராக இருக்கும், இல்லைன்னா என்னவா இருக்கும்? அக்டோபர். இந்த மாசத்துல தான் வெளியே வந்து காத்துக்கொள்வார்கள். அதுக்கப்புறம் உள்ள போயிடுவாங்க. மிருகங்கள் கூட இருக்காது. மிருகங்கள் கூட அந்த பணியில் என்ன பண்ணாதுங்க? தாங்க முடியாது, உள்ள போயிடுவாங்க, ப்ரிவென்ட் பண்ணிடுவாங்க, ப்ரொடெக்ட் பண்ணிக்குவாங்க. அப்படி என்றால் தட்பவெட்ப நிலையும் பார்க்கும் போதும் டிசம்பர் மாதம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனாலும் ஒரு கடும் குளிரில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார் நம்ம படிக்கிறோம், பாடுறோம் அப்படின்னா கரெக்ட் இல்லைன்னு சொல்ல. இப்போ ஜான்வரி மாதம் குளிர், ஜான்வரி மாதம் என்ன சொல்லுவாங்க? அது என்ன மாதம்? தை மாதம் சொல்லுவாங்கல்ல. தை மாதம் எது நடுங்க? பழமொழியே இருக்கு, எது நடுங்க? தை மாதம் தரையே நடுங்கும்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு குளிர். தை மாதம் வர வரைக்கும் அப்புறம் குளிர் ஸ்டார்ட் ஆகும் இருக்குமா? அது எப்போவே ஸ்டார்ட் ஆயிரும், டிசம்பர்லேயே ஸ்டார்ட் ஆயிரும், அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட். அந்த மாதிரி ஒரு கடும் குளிர் வரதுக்கு ஆல்மோஸ்ட் அக்டோபர்லேயே அது என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா அந்த குளிர் என்ன ஸ்டார்ட் ஆயிரும். ஆனால் தாக்கு பிடிக்கலாம். ஆனால் டிசம்பர் அதிலலாம் வரும்போது நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க? தாக்கு பிடிக்கவே முடியாது. ஸோ தட்பவெப்பனை நிலையும் பார்க்கும்போது
ஆல்மோஸ்ட் என்னதான் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம். இப்போ எந்த மாதமே எதுக்கு வரல? டிசம்பர் மாதம் வரல. அப்புறம் ஏன் பிரதர் டிசம்பரில் கொண்டாடுறாங்க? வை? வாட் இஸ் த ரீசன்? அரசனை திருப்திப்படுத்து. ஓகே. ரொம்ப ரொம்ப டீப் டாக்டரின் போயிட்டாரு, ஹிஸ்ட்ரிக்கு போயிட்டாரு. பரவாயில்ல, அவர் சொன்னதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்ன நடந்துச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்ராமிஸ் அப்படின்னு ஒரு அம்மா இருந்தாங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில். செம்ராமிஸ் இந்த அம்மா வந்து ரொம்ப அழகுள்ள ஒரு அம்மா, ஒரு அழகு தேவதை. அப்படிதான் இருக்கு. இந்த அம்மா ரொம்ப ஒரு அழகு ஒரு தேவதை. இந்த அம்மா வந்து மேரேஜ் பண்ணுற அளவுக்கு சூட்டபுளான ஒரு மாப்பிள்ளை எங்கேயுமே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகுள்ளவங்களா இருக்கிறாங்க. அப்போ அந்த தேசத்தை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அந்த தேசம் முழுவதும் இந்த அம்மா தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இவங்க ஒரு ராணி, ஒரு அழகு தேவதை. அப்படி பார்க்கும்போது இந்த அம்மாக்கு ஈக்குவலாக யாராச்சும் இருக்கிறாங்களா மேரேஜ் பண்ண அப்படின்னு பார்க்கின்ற பொழுது யாருமே இல்லை. ஆனால் ஒரே ஒருத்தர் இருந்தார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிம்ரோத். சரிங்களா? நிம்ரோத் மிகப்பெரிய பராக்கிரமசாலி, மிகப்பெரிய பராக்கிரமசாலி. அதே மாதிரி அவன் எப்பவுமே காட்டில் தான் இருப்பான், ரொம்ப வேட்டையாடக்கூடியவன். அப்போ இந்த அம்மா யோசிக்குது, நம்ம வந்து தேசத்தை ஆளுகிறோம், நிம்ரோத் என்ன பண்ணுறான்? காட்டை ஆளுகிறான். நிம்ரோத்தை மேரேஜ் பண்ணிக்கிட்டா நம்ம ஒட்டு மொத்தத்தையும் என்ன பண்ணலாம்? ஆளுகை செய்யலாம். ஏன்னா எப்பவுமே ராஜாக்கள் நாட்டில் பார்த்தீங்கன்னா நிலத்தையும் காட்டையும் ஆளுகிறவர்கள் தான் அது ஒரு மிகப்பெரிய ராஜா பழைய காலத்தில். அப்போ நம்ம தேசத்து நிலத்தையும் ஆளலாம், காட்டையும் என்ன பண்ணலாம்? ஆளலாம். அதே மாதிரி நம்முடைய அழகுக்கு ஒரு யார் அங்கே சிறந்தவன் பார்க்கும்போது நிம்ரோத். இவங்க காலப்பகுதியில் தான் எது கட்டப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா பாபேல் டவர் பைபிளில் இருக்கும். சரிங்களா? அப்போ நிம்ரோத்தும் செம்ராமிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா நிம்ரோத்தையும் மக்களுக்கு பிடிக்காது, செம்ராமிஸையும் என்ன பண்ணாதுங்க மக்களுக்கு பிடிக்காது. ரொம்ப டாமினேட்டு. என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜனங்கள்லாம் சேர்ந்து யாரை கொண்டுட்டாங்கன்னா நிம்ரோத் என்ன பண்ணிட்டாங்க? கொண்டுட்டாங்க, அடிச்சே கொலை பண்ணிட்டாங்க. இந்த அம்மாவுக்கு பயம் வந்துருச்சு. யாருக்குங்க? செம்ராமிஸ்க்கு. என்ன பயம் அப்படின்னா, இப்போ நிம்ரோத்தை கொன்றவர்கள் இப்போ யாரை கொலை செய்வாங்க? நம்மளையும் கொலை செஞ்சிருவாங்களே அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவுக்கு பயம் வந்துருச்சு. இந்த அம்மா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு புத்திசாலியான ஒரு அம்மா. உடனே இது என்ன பண்ணிச்சு தெரியுங்களா? சரி, இப்போ இந்த ஜனங்கள் மத்தியில் ஒரு பயத்தை உண்டு பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தை உண்டு பண்ணுறாங்க. எப்படி பயத்தை உண்டு பண்ணுறாங்கன்னா, திடீர்னு இந்த அம்மா ஒரு நியூஸ் கொடுக்குறாங்க. என்ன நியூஸ்னா, நான் என்னவா இருக்கிறேன்? கர்ப்பமாக இருக்கிறேன். எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க, நிம்ரோத்தை தான் கொண்டுட்டோமே, நீ எப்படி கர்ப்பமான அப்படின்னு. சரிங்களா? அதுக்கு இந்த அம்மா என்ன சொல்லுச்சு தெரியுமா? நீ அடிச்சு கொண்ட நிம்ரோத் இப்ப என்னவா இருக்கிறாருன்னா சூரியனா இருக்கிறான். என்னவா இருக்கிறான்? சூரியனா இருக்கிறான். இந்த சூரியன் கதிர் என் வயிற்றுல பட்டதுனால என் வயிற்றுல என்ன உண்டாயிருச்சு? கரு உண்டாயிருச்சுன்னு ஒரு 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 கதையை விட்டுருச்சு. ஆனால் கதை விடுறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா மாம்ச பிரகாரமே குழந்தை பிறக்கிற சூழ்நிலை வந்துருச்சு. ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணிருச்சு? சூரியன் ஒளி மூலமாக தான் என்ன பண்ணுச்சு? எனக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிடுச்சு. உடனே குழந்தையும் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பிறந்துருச்சு. பிறந்தோடனே ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அஜ்ஜோ, நம்ம அடிச்சு கொண்ட நிம்ரோத்து தான் சூரியனா போய் சூரியன்லேருந்து என்ன வந்திருக்கு? கதிர் உண்டாகி இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணிருக்கு? குழந்தை பிறந்திருக்கு. அந்த டே இருக்கு பார்த்தீங்களா, அதை தான் என்னவா கொண்டு வந்துட்டாங்கன்னா சூரிய வழிபாடு, சூரியனை வணங்கக்கூடிய நாட்களாக கொண்டு வந்தாங்க. சூரிய கதிர்கள் மூலமாக குழந்தை பிறந்தது. அப்போ உடனே ஸ்டாச்சு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா, இந்த அம்மாவும் இந்த குழந்தையும் இருந்தாலே அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? பயம் வந்துடும். இந்த அம்மா குழந்தை இருந்தால் பயம் வந்துடும். காரணம் என்னன்னா, இந்த குழந்தை எது மூலமா பிறந்திருக்கு? சூரிய கதிரின் மூலமாக பிறந்திருக்கு. இந்த ஸ்டாச்சு வச்ச உடனே ஜனங்கள்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இது பார்க்கும் போதெல்லாம் ஆச்சரியப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அம்மாவும் ஒரு குழந்தையும் இருந்தாலே அது ஆக்சுவலா என்னன்னா சூரிய கடவுள், சூரியன் மூலியமாக குழந்தை பிறந்தது.
இது தாங்க காலத்தின் போக்கில் என்னாச்சுன்னு தெரியுங்களா? அப்படியே மருவி 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 இது அப்படியே இந்த சூரிய கடவுள் வணக்கம் யார் செஞ்சுட்டு இருந்தாங்க தெரியுங்களா? கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. யார் செஞ்சுட்டு இருந்தாங்க தெரியுங்களா? ரோமன் பீப்புள். யாருங்க? ரோமன் பீப்புள். இட்டாலியில் இருக்கிற ரோமன் பீப்புள். எப்போ கொண்டாடினாங்க தெரியுங்களா? டிசம்பர் 25 அன்னைக்கு அவங்க கொண்டாடிட்டு இருந்தாங்க சூரிய கடவுளை. எந்த ரோமன் பீப்புளுக்கும் கிறிஸ்டியானிட்டினா என்னன்னு தெரியாது. ஏன்னா ரோமன் பீப்புளுக்கு யாரை பிடிக்காது? இஸ்ரேல் ஜனங்களை பிடிக்காது. சரிங்களா? இவங்க கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க, 1 ராஜாக்கள் 11. ஆமாம், இந்த அம்மா யாரு? இது வேற இல்லை. யார் இந்த அம்மா? இந்த அம்மா நிம்ரோத்து, செம்பராமிஸ். அந்த அம்மா யாரு? சரி, அடுத்த ஸ்லைட் போயிட்டுமா? இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். 1 ராஜாக்கள் 11 5 1 ராஜாக்கள் 11 5 சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும். யார்? இந்த அம்மா தான். இது இந்த அம்மா தான். அஸ்தரோத் நிறைய பேர் இருக்கு இதுக்கு. யாருங்க? சாலமோன் சீதோனாகிய தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினார். அஸ்தரோத் இன்னொரு பேர். அஸ்தரோத். சாலமோன் காலப்பகுதியிலே இந்த அம்மாவை என்ன பண்ணிட்டாங்க? வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க, 1 சாமுவேல் 7 3 1 சாமுவேல் 7 3 அப்பொழுது சாமுவேல் இஸ்ரேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் நித்திய அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி. அஸ்தரோத்தை என்ன பண்ண? நடுவிலிருந்து நீக்கி. அஸ்தரோத். இந்த அஸ்தரோத்துல இருந்து வந்த மருவி வார்த்தை தான் ஈஸ்டர். ஈஸ்டர்ல இருந்து வந்த வார்த்தை தான் ஈஸ்டர். சரிங்களா? இன்னைக்கு ஈஸ்டரை வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு ஈஸ்டர்னால முட்டையை போட்டு வச்சுக்கிறாங்க, கேட்டா பன்னி அப்படிங்கிறாங்க. அதே தப்பு. முதல்ல ஒரிஜினல் ஈஸ்டர் கொண்டாடுற பார்த்தீங்களா, அது இதை விட தப்பு. சரிங்களா? அஸ்தரோத்துல இருந்து வந்ததா என்னவா மாச்சுன்னு பார்த்தா ஈஸ்டராக மாத்திச்சு. நம்ம சேலம் இருக்குல்ல, சேலம் சிட்டி தெரியுங்களா? சேலம் சிட்டி. அது சேலம் பட்டணம் தெரியுமா? சேலம் எல்லாம் இவருக்கு போயிட்டாங்க. சேலம் எங்க இருக்கு? தருமபுரி தானே சேலம் இருக்குல்ல. சேலமோட ஒரிஜினல் பேர் என்ன தெரியுங்களா? ஷாலோம். ஷாலோம் என்றால் சமாதானம். பிரிட்டன்காரன் அழகா பேர் வச்சார், ஷாலம். நம்ம ஆளுங்க ஷாலோம சேலமா சேலம் சேலம் சேலன்ட்டு சேலமா மாற்றி விட்டாங்க. அந்த மாதிரி இந்த அஸ்டரோத்தை அப்படியே மாற்றி 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 கடைசியில் என்ன வரைச்சு தெரியுங்களா? ஈஸ்டர் அப்படியே மாறிடுச்சு. சரிங்களா? சரி, வாசிங்க. நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றார். அப்பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார்னா பெலிஸ்தர் கைக்கு நீக்கலாக்கி விடுவார். இப்போ அந்த அந்நியர் தேவர்களை பின்பற்றுறது தேவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். இயேசு கிறிஸ்து வேதாகமத்தில் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தார்? ஈஸ்டர் செலிப்ரேட் சொல்லி கொடுத்தாரா? கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண சொல்லி கொடுத்தாரா? கிறிஸ்மஸ் சொல்லி கொடுத்தாரா? அவர் சொல்லி கொடுத்தது என்ன தெரியுங்களா? ஒன்னே ஒன்று செய்யுங்க, ஒன்னே ஒன்று செய்யுங்க. எனக்காக செய்யறதுன்னா ஒன்று மட்டும் செய்யுங்க. லூக்கா 22 19 லூக்கா 22 19 பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஒன்னே ஒன்று செய்ய சொன்னார். நான் எதற்காக மரணம் அடைஞ்சேன் என்பதை நினைவு கூறுங்க. என்னோட சரீரமாக அப்பத்தை நீங்க என்ன பண்ணுங்க? சாப்பிடுங்க. 1 கொரிந்தியர் 11 26 1 கொரிந்தியர் 11 26 ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அப்போ எப்பப்போ நீங்க அப்பம் புசிக்கிறீங்களோ, எப்பப்போ இந்த திராட்சரசம் குடிக்கிறீங்களோ, அப்பெல்லாம் என்ன நினைச்சுக்குங்க. என்ன சொல்றாரு? கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை நினைவு கூறுங்க. மரணத்தை நினைவு கூறுனா நான் எதற்காக மரணம் அடைந்தேன் என்பதை நீங்க என்ன பண்ணுங்க?
இது ஒன்று தாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மக்கிட்ட சொல்லிட்டு போனார். ஆனால் இதை தவிர நம்ம என்ன பண்ணுறோம்? அவர் எப்போவுமே குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, பேரண்ட்ஸ் சொல்கிற தவிர எல்லாமே செய்வாங்க. அந்த மாதிரி நம்முடைய ஆண்டவர் சொல்லிட்டு போனதை தவிர மீதியெல்லாம் என்ன பண்ணுறோம்? எல்லாமே செய்கிறோம். சரிங்களா? இன்னைக்கு மனுஷன் கொண்டு வந்த பாரம்பரியத்தை பின்பற்றுகிறோம். மனுஷன் கொண்டு வந்த ஒரு விழாக்களை நாம் என்ன பண்றோம்னா செலிப்ரேட் பண்றோம். அது தேவனுக்கு பிடிக்காது. மார்க் 7:8. மார்க் 7:8. நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கைக்கொண்டு வருகிறவர்களாய். மனுஷருடைய பாரம்பரியத்தை என்ன பண்றீங்க? பாரம்பரியம் தொடர்ந்து தலைமுறையா வந்தது. கிறிஸ்துமஸ்னாலே முதல்ல ஆக்சுவலா என்னன்னு தெரியாது. அது கிறிஸ்துமஸ்னா ஒரு செலிப்ரேஷனா போயிடுச்சு. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ட்ரெஸ் எடுக்கிறது, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சர்ச்சுக்கு போகிறது, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு டெக்கரேஷன் பண்ணுறது, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கேரல்ஸ் போடுறது, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஜிங்கிள் பெல்ஸ் பாடி சாண்டா கிளாஸை கூட்டிகிட்டு வர்றது ஒரு செலிப்ரேஷனாக போயிடுச்சு. இந்த செலிப்ரேஷன் முதல்ல தேவனுக்கு பிடிக்குமா? அவர் பரலோகத்திலிருந்து பார்த்துட்டு இருப்பார். ஏப்பா நான் சொல்லாதது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? செஞ்சிட்டு இருக்கிறீங்க. நான் சொல்லிட்டு போனது நிறைய இருக்கு, அதையும் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறீங்க. ஆனால் நான் சொல்லாதது என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? செஞ்சிட்டு இருக்கிறீங்க. சரிங்களா? வாசிங்க. மனசு மீண்டும் பாரம்பரியத்தை கைக்கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள். கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுறது. என்னது கிண்ணம் செம்பு அப்படின்னா? அதுதான் சமையல் செய்யறது. சரிங்களா? கிறிஸ்துமஸ் என்னங்க வீட்டில் என்ன இருக்கு கட்டாயமா? அது கரெக்டு தான். என்ன இருக்கும்? பிரியாணி. அன்னைக்கு போய் அன்னைக்கு தான் அந்த தேக்ஸாவை எடுத்து கழுவுறது, கிண்டுறது, அப்புறம் கொண்டு வந்து மேலே வச்சுக்கிறது. சரிங்களா? உங்க கிண்டங்களையும் செம்புகளையும் கழுவுறது மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள். அநேக சடங்குகள் கிறிஸ்தவ மதத்துக்குள்ளே அநேக சடங்குகள் இருக்கு. சரிங்களா? ஒரு இடத்துல பார்த்து எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. தேவனே இனிமேல் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி எனக்கு காட்டாதீங்க. நான் தான் ப்ரேயர் பண்ணேன். என்ன நிகழ்ச்சினா, ஒரு குழந்தைக்கு ஒரு பெண் குழந்தை ஒரு ஸ்டேஜ் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு பேர் வச்சு அதுக்கு ஒரு சடங்கு வச்சு அதில் போய் ஒரு ஆள் ஐரி ட்ரெஸ் போட்டு உட்காந்துட்டு இருக்கிறார். ஏங்க அது பெண் குழந்தைக்கு நார்மலாக அது நடக்கும், அது அப்படியே விட்டுறணும். அதில் எதுக்கு இந்த ஐயருக்கு என்ன வேலை அங்கே போய் உட்காந்துக்கிட்டு? கேட்டு பாருங்க, தெரியாது. ஆனால் அவர் எதுக்கு உட்காருவார்? 4 வசனங்கள் பேசுவார், ஜெபம் பண்ணுவார், சரி சாப்பிடுவார், அப்புறம் என்ன பண்ணுவார்? டாட்டான்ட்டு போயிடுவாரா? என்ன பண்ணுவார்? கொடுக்க வேண்டியது கொடுக்கல, முடிஞ்சது. இந்த சடங்கெல்லாம் பைபிள் ஆக்சுவலாக கிடையாதுங்க. இதே கிறிஸ்துவ என்ன செய்கிறாங்கன்னா, திருமணம் ஃபிக்ஸ் ஆச்சுன்னா அந்த கேலண்டர் தான், அந்த கேலண்டர், அம்மா அந்த கேலண்டர் எடுப்பாங்க. என்ன கேலண்டரில் என்ன இருக்குது? பொண்ணு ஃபோட்டோ இருக்கா, மாப்பிள்ளை ஃபோட்டோ இருக்கா, எடுத்து திருப்புறது, எது நல்ல நாள் அப்படின்னு. அன்னைக்கு தேவன் தூக்கி வீசிடுவார். சரிங்களா? என்னைக்கு நீ கிறிஸ்தவர்கள் நேர்குத்தில் வீடு வாங்க மாட்டாங்க. ஏன் நேர்குத்தில் வீடு வாங்கினா செத்து போயிடுவேன்னு பயம். சரிங்களா? இன்னைக்கும் சடங்கு, இன்னைக்கும் பாரம்பரியம், இன்னைக்கும் நல்ல நாட்கள்லாம் பார்த்துட்டு நம்ம கண் முழிக்கிறோம் பார்த்தீங்களா? அது எல்லாமே தேவன் கொடுக்குற கிருபையின் நாட்கள். காலையில் எந்திரிச்சா பல்லு வளர்க்குற கூட பல்லு வேணும். நைட்டு பல்ல தூக்கிட்டாருன்னா என்ன பண்ண முடியாது? பிரஷை வச்சுக்கிட்டு தான் இப்படியும் சுற்றிட்டு இருக்கோன்னு. அப்போ நமக்கு என்ன வேணும்? தேவன் கிருபையாக கொடுக்குற நாள் எல்லா நாளும் நல்ல நாள் தான். இன்னைக்கு வீணா மனுஷன் செஞ்சுட்டு இருக்கிறேன். இது மட்டுமா செய்யணும்? ஏசாயா 1:13-14. ஏசாயா 1 வசனங்கள் 13 மற்றும் 14. இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். கொண்டு வராதீங்கப்பா. வீண் காணிக்கை எனக்கு என்ன பண்ண வேண்டாம். வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்க என் வார்த்தையை கேட்காம தூபம் காட்டுறது எப்படி இருக்கு? அருவருப்பா இருக்கு. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும், நீங்க அக்கிரமத்தோடு செய்கிற மாத பிறப்பை. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அது திருநெல்வேலியில ரொம்ப மோசம். நல்லா அன்னைக்குதான் கிறிஸ்துமஸ் கொண்டாடி இருப்பாங்க. அப்ப ஜனவரி மாசம் பார்த்தீங்கன்னா உள்ள பூரா சட்டை கிழிச்சிட்டு போடுவார். எங்கேயா அவரை காணும், ஐயரை காணுன்னா அது சட்டை கிழிச்சிட்டு ஓடவரே அவர் தாங்க அப்படிம்பாங்க. இதுல இப்ப வேற மீடியா வேற வந்துருச்சா, அது போட்டு மீடியாவில் என்ன பண்றாங்கன்னா மானத்தை வாங்குறாங்க. ஒருத்தர் சட்டை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கிற பார்த்தா அவரு தான் ஐயராமா.
சரி விடுங்க. நீங்கள் அக்கறை இது வந்து மீடியா பண்ணுற வேலை, நான் பண்ணுற வேலை இல்லை. நீங்கள் எதாவது டவுட்னா தந்தி டிவியில் போய் பாருங்கள், தந்தி டிவியில் வந்தது. ஓகே. நீங்கள் அக்கிரமத்தோடும் ஆசரிக்கிற மாத பிறப்பையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும். அது என்ன மாத பிறப்பு? 1ஆம் தேதி. சில பேர் பார்த்துருக்கீங்களா, 1ஆம் தேதி ஆனால் நைட்டு ஜபம் அப்படின்ட்டுருவாங்க. ஏன் 2ஆம் தேதிக்கு நைட் ஜபம் பண்ணால் தேவன் கேட்க மாட்டாரா? அது அப்படி உங்களுக்கு சொல்லி வச்சிருக்கிறேன். ஏன் 2ஆம் தேதி பண்ணால் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாதா? தேவனே 29 நாள் வெயிட் பண்ணுற தேவனே, 1ஆம் தேதி மட்டும் எப்படி ஆசீர்வச்சிருங்க அப்படின்ட்டு. அப்படி உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டாங்க. நம்முடைய பர்த்டே, டெத்து டே, இதெல்லாமே மாத பிறப்பில் வந்துடும். வாசிங்க. சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்க சபை கூட்டத்தின் என்ன பண்ண மாட்டேன்? சகிக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. ஏன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, தெரியாம பாவம் குழந்தையாட்ட பேசிட்டு இருப்பாங்க. சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது, அவைகள் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. உங்க பண்டிகையும் உங்க மாத பிறப்போ, உங்க ஈஸ்டரோ, உங்க கிறிஸ்துமஸும் எனக்கு எப்படி இருக்கு? என் ஆத்துமா வெறுக்கிறது, அவைகள் எனக்கு வருத்தமா இருக்கிறது, அவைகளை சுமந்து இளைத்து போனேன். தேவன் சொல்லாததை செஞ்சுட்டு தேவன்கிட்ட காணிக்கை கொடுக்கறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 15ஆம் வசனம். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். 2 கையை விரித்து ஜெபம் பண்றது. காலையில் 4 மணிக்கு முட்டிங்கால் போட்டு 2 கையை விரிச்சுட்டு 1000 ஸ்தோத்திர பலி அப்படிங்கிறது. ஏன் 999 சொன்னா தேவன் கேட்க மாட்டாரு, 1000 தான் சொல்லி ஆகணும். 2 கையில் ஒருத்தர் அது வர இன்னொரு இதில் 2 கையில் வச்சு நெஞ்சா அடிச்சுக்கிறாங்க. ஏம்மா அது டெத்தில் பண்ண வேண்டியதுமா, ஜபத்தில் ஏன் பண்ணிட்டு இருக்கிறேன் தெரியல, எனக்கு தெரியாது, நான் என்ன பண்ணிப்பேன், நெஞ்சா அடிச்சுக்குவேன். பாருங்க, ஏசாயில அப்பவே தேவன் சொல்லிட்டார், நீங்க உங்கள் கைகளை விரித்தாலும். பார்த்துருக்கீங்களா? அதாவது மனுஷன் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போது இப்படி ஜெபம் பண்ணுவான். கஷ்டம் கொஞ்சம் அதிகமாயிருச்சுன்னு வச்சுங்களேன், இப்படியாச்சும் கிருபை கொடுங்க ஆண்டவரே, தாங்கவே முடியும்னு வச்சுக்கோங்க, ஐயோ உங்களை விட்டா எனக்கு யாரு அப்படின்னு இருப்பான். நெருக்கடி மாதிரி ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, முட்டிங்கால் பாரு தேவனே அப்படின்னு போயிடுவார். அப்போ இந்த கைகளை வச்சு என்ன பண்ணிக்கலாம்? நான் சொல்றதெல்லாம் உண்மைங்க. கைகளை வச்சு என்ன பண்ணிக்கலாம்? கண்டுபிடிச்சு. நான் இதே ஸ்டேரஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் என்ன ஆகும் தெரியுங்களா? ரொம்ப ஹாப்பியாக இருந்தா வச்சு தேவனே கண்ணுக்கு தெரியாது. தேவனே நீங்கள் வசனத்தை சொல்லியிருக்கிறீங்க, என் நாவில் சொல் பிறவாக்கு முன்னாடி என்ன தெரியும்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க. அந்த வசனத்தின் பிரகாரம் எனக்கு மனசு நினச்சாலும் உங்களுக்கு தெரியும். என்ன பண்ணுங்க, நீங்கள் என்னே ஆசீர்வாதிங்க. ஓகேண்ணா அந்த டைமில் என்ஜாய் பண்ண என்ன பண்ணுறேன், போகிறேன் பாய் அப்படின்னு போயிடும். இது ஹாப்பியாக இருக்கும்போது. ஆனால் துக்கமாக இருக்கும்போது தேவன் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்பானாலும் என்ன பண்ணுறது இல்லை, கொடுக்குற ஒருத்தர் விக்கிக்கிட்டே இருந்தாலும் என்ன பண்ணியிருப்பாரு, என்ன இந்த ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் ஆசீர்வதிச்சாதான் விக்கலை என்ன பண்ணுவேன், நான் தண்ணி குடிப்பேன்னு. இதெல்லாம் தேவனுக்கு என்ன பண்ணாது, பிடிக்காது. நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், கேளேன். 48 hours செயின் பிரேயர் ஒருத்தர் பண்ணாங்க இந்த எலெக்ஷனில், முன்னாடி எலெக்ஷனுக்கு 48 hours கண்டினியூஸ் ப்ரேயர் அப்படின்னாங்க. 48 hours கண்டினியூஸ் ப்ரேயர் பண்ணி என்னாச்சு தெரியுங்களா? யார் வரக்கூடாதுன்னு நினச்சா அவர் தான் வந்தாங்க. அப்படி எதுக்கு ஜாப் பண்ணீங்க? என்னமோ பண்ணினாங்க, ஒன்றும் ஆகலை, போச்சு போ அப்படின்ட்டு. இந்த வருஷம் அவங்க பண்ணல, இந்த தடவை அவங்க பண்ணல, எனக்கு தெரியும். ஏன்? அவங்க தான் வருவாங்க, எதுக்கு போய் செயின் ப்ரேயர் பண்ணிட்டு. நீங்கள் அதிகமாய் மிகுதியாய் பாருங்க, அதுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஜபம் பண்ணினாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், கேளேன். சில பேர் தேவனவே டென்ஷன் படுத்திடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, தேவனே இப்பொழுது இந்த நோட்டு இப்பொழுது நீங்க இறங்க வேண்டும், இறங்கு அப்படின்னு. என்னப்பா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? தேவனுக்கு கட்டளை இடுறாரு. நோ, தேவனுக்கு என்ன பண்ணாதுங்க, பிடிக்காது. அப்புறம் தேவன் என்ன பண்ணிடுவாங்க தெரியுங்களா? ட்ரம்ஸ்லேயே கண்ட்ரோல் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ட்ரம்ஸ் பட்ட 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 ட்ரம்ஸ் அடிக்கும் போது அக்கினி பறக்கும். அப்படியே அந்த ட்ரம்ஸ் டம் 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 அடிக்கும் போது அப்படியே அப்புறம் திருப்பி டட அப்படியே போகும். இதெல்லாம் தேவன் பார்த்து சொல்றார், நான்லாம் இழைச்சு போயிட்டேன், வெறுக்கிறேன், எனக்கு பிடிக்கல, எனக்கு மன வேதனையா இருக்கு.
உன் கை அக்கிரமத்தில் இருக்கு, என் வார்த்தை நீ கேட்கல, நான் சொல்லாத பண்டிகை என்ன பண்ணிட்டு இருக்கிற, செஞ்சிட்டு இருக்கிற. பாருங்க, ஆமோஸ் 5:21. ஆமோஸ் 5:21. உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன். உங்கள் பண்டிகைகளை நான் பகைத்து வெறுக்கிறேன். இதை போய் நீங்க வந்து கிறிஸ்டியானிட்டியில சொல்லி பாருங்க, உங்களை வெறுத்துருவாங்க. இன்னும் போ, நீ கெட் அவுட் அப்படின்ட்டுருவாங்க. அதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், சத்தியத்தை சொன்னேன் சத்ருவானேன் அப்படின்னு. உங்கள் பண்டிகைகளை நான் பகைத்து வெறுக்கிறேன். உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. உங்கள் ஆசரிப்பு நாட்கள் எனக்கு என்ன இல்ல, பிரியம் இல்ல. இங்கிலீஷ்ல சொன்னா ஐ ஹேட் யூ. இப்படி சொன்னா தான் நம்ம ஆளுக்கு சுருன்னு ஏறும். தேவன் நம்மளை லவ் யூன்னு சொல்லல, என்ன சொன்னாரு, ஹேட் யூ அப்படின்னாரு. இதுதான், உங்கள் பண்டிகைகளை நான் பகைத்து வெறுக்கிறேன், அது எனக்கு பிரியம் இல்லை. இன்னைக்கு என்ன, இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டில லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னங்க? இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டில கொஞ்சம் அதிகமாக கத்திட்டேன் வேற. இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டில லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன? ஆன்லைன் ப்ரேயர், ஆல் நைட் ப்ரேயருங்களா? ஓகே, ஆல் நைட் ப்ரேயர்ல வந்து நம்மளை வந்து உற்சாகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஏன்னா உற்சாகப்படுத்துறதுக்கு, நம்ம அப்படியே எப்பவுமே உற்சாகமா இருக்கும், சோர்ந்து போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? உற்சாகப்படுத்துறதுக்கு. வெரி குட். என்னதுங்க? ஆராதனை. கரெக்ட், வெரி குட். ஆராதனை என்ன பண்ணுவாங்க? ஆராதனை பார்த்தீங்கன்னா அந்த ஆராதனை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி அங்கே ஆராதனை நடக்கவும், பின்னாடி லைட் அடிக்கவும் பார்த்துருக்கீங்களா? இப்போ அப்படி தான் நடக்குது. ஆராதனை அடிக்கவும், லைட் எடுக்கவும், யார் பாடுறாங்கன்னே தெரியாது, எல்லாரும் கத்தவும், இங்கே கீழே குதிக்கவும், ஜம்ப் அடிக்கவும், சம்மர் சால்ட் அடிக்கவும், ஒரு மிகப்பெரிய ஒரு லைட்னிங் எல்லாம் போட்டு எல்லாமே இருக்கும் ஆராதனை. நம்மளும் இப்படி பார்த்துட்டு என்னப்பா பண்ணுறீங்க, சரி பண்ணுங்க. வேதம் என்ன சொல்ல தெரியுங்களா? அதுவும் இன்னைக்கு இருக்க சவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அட்டி பூரா ஸ்பீக்கருங்க, பூரா ஸ்பீக்கர். இங்கே அட்டிச்சான்னா அப்படியே டுன்னு அப்படியே சுற்றி வருது. ஆமோஸ் 5:23. 23. உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று. என்னது? உன் பாட்டு இறைச்சலை என்னை விட்டு என்ன பண்ணு, அகற்று போ. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு? இந்த லேட்டஸ்ட் என்ன தெரியுமா? இன்னைக்கு ஆண்களை என்ன பண்றாங்க தெரியல, இது வரைக்கும் முடி வச்சுக்கிறாங்க. முடி வச்சுக்கிட்டு அது என்ன கொண்டையா நம்ம போடுவாங்க ரவுண்டா, அதை அப்படி போட்டு உள்ள ஒரு கிளிப்பை குத்திக்கிட்டு ஆராதனை அப்படிங்கிறாங்க. நம்ம அவனை பார்க்கறதா, இல்லை பாட்டை பார்க்கறதா, இல்லை பின்னாடி அந்த கொண்டையோட கிளிப் இருக்கு அதை பார்க்கறதா, எதை பார்க்கறதுனே நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. உன் பாட்டு இறைச்சலை என்னை விட்டு அகற்று. அப்புறம் வாசிங்க. உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். உன் வீணைகளின் ஓசையை நான், ஏன் வீணைகளின் ஓசைன்னு சொன்னாரு? அந்த காலத்துல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எதுதான்? வீணை மட்டும் தான். இன்னைக்கு என்ன மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்? இன்னைக்கு கசன்னு வருது. ஒருத்தர் போட்டு ட்ரம் இப்படி அடிக்கிறான், ஒருத்தர் இப்படி அடிக்கிறாரு, ஒருத்தர் கிட்டார் தனியா, கிட்டாருக்கு 25 பேர், வயலினுக்கு ஒரு 35 பேர், இந்த ட்ரம்ஸ் வாசிக்கிற அட்டி போட்டு பெண்ட் அடிக்கிறாங்க. அந்த மாதிரி வருது. கீபோர்டு கத்துன்னு கத்துறது. நம்ம ஆண்டவர் ரொம்ப சாஃப்டானவருங்க. யோவான் சாணபர் என்ன சொன்னாரு? அவர் தேவ ஆட்டுக்குட்டி. அவர் அப்படியே நடந்து போகும்போது ஒரு குறைபாடுள்ள ஒரு ஸ்திரீ வந்து எப்படியாச்சும் நான் கிறிஸ்துவ பார்க்க வேணும் அப்படிங்கிறான். பார்க்க முடியல. போய் அந்த வஸ்திர தொங்கல் என்ன பண்ணிடுறாங்க, அந்த அம்மா தொட்டுறாங்க. உடனே இயேசு கிறிஸ்து என்ன சொன்னா, யாரோ என்னை என்ன பண்ணிருக்கிறாங்க, அவரை தொடாம போயிருப்பான்னு நினைக்கிறீங்களா? எத்தனையோ பேர் தொட்டிருப்பாங்க. ஆனா மனபாரத்தோட போய் தொட்டோடனே சீசட் என்ன சொல்றாங்க, இல்ல ஸ்டாப் பண்ணு, என்னை யாரோ என்ன பண்ணிருக்கிறாங்க, என்னை டச் பண்ணிருக்கிறாங்க. அந்த இங்கிலீஷ்ல படிச்சு பாருங்க, ரொம்ப டச் பண்ணிருக்கிறாங்க. அந்த வார்த்தை நம்மளே டச் பண்ணும், டச் பண்ணிருக்கிறாங்க. எடுத்துன்னு பார்த்தா ஸ்திரீ அப்படியே கீழே காலில் இருக்கும். ரொம்ப சாஃப்டானவர், ரொம்ப கிருபை உள்ளவர், ரொம்ப அன்பானவர். அவர்கிட்ட போய் இந்த ட்ரம்ஸை போட்டு அடிச்சு குதிச்சு அக்கனியை இறக்கி அக்கனி இங்கே சுத்துதுன்னு சொல்லி இவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகி பேசுகிறவங்களே கன்ஃபியூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவனையே கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. இப்போ நான் இறங்கட்டுமா வேண்டாமா, என்ன நீ சொல்லு அப்படின்ற அந்த தேவனையும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. இதுதாங்க நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரி பண்டிகைகள் தேவன் என்ன பண்ணலீங்க, சொல்லவே இல்லை. என்னைக்காச்சும் சீஷர்கள் 12 அப்போஸ்தலர்கள் கேரல்ஸ் ரவுண்டு போயிருக்கிறது பார்த்துருக்கிறீங்களா? தூங்கிட்டு இருக்க நைட் 1 மணிக்கு வந்து கதவை புத்துன்னு தப்பிட்டு சங்குன்னு அடிச்சா
பார்த்துருக்கிறீங்களா? அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுருக்கிறாங்களா? நம்ம வீட்டுக்கு சந்தோஷமா இருக்கு, பக்கத்து வீட்டுக்காரன் அழுவா டர்றா அப்பையோ டிசம்பர் மாதம் வந்தால் வந்துருவாங்க, ஒரு 15 குரூப் வந்துருவாங்களே அப்படி. என்னைக்காச்சும் பண்ணியிருக்கிறாங்களா? பவுல் ஏதாச்சும் பண்ணிக்கிறாரா? பவுல் ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கிறார். நான் யூதர்களால் மிரார்களால் ஒன்று குறைய 5 தடவை என்ன பண்ணேன்? அடிக்கப்பட்டேன். நிர்வாணத்திலும் பசினிலும் பட்டினியிலும் சிறைச்சாலிலும் கள்ள சகோதரர்கள் வந்தனால் மோசங்களினாலும் நல்ல சகோதரனாலும் இது எல்லாத்தையும் விடவும் சபை மேலதான் எனக்கு என்னவா இருக்கு. துண்டு துண்டா வெட்டி அப்படியே ரோமன்ஸ் கேட்டுக்கு வெளியே தூக்கி வீசினாங்க. அங்க போயிட்டு இருக்கிறது தான் இது பார்த்தா பவுல் மாதிரி தெரிஞ்சிருக்கேன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணாங்க. பேதுரு சொன்னார், என்னை கிறிஸ்து மாதிரி சிலுவையில் போடாதீங்க. அப்புறம் அவருக்கு ஈக்குவலா தயவு செய்து என்னை தலைகளா போடுங்க, நான் மரணத்துக்கு என்னை தலைகளா போடுங்க. அப்படியே தலைகளா போட்டாங்க. பர்த்தலமே பார்த்துருக்கீங்களா? எனக்கு இருக்கிற மரணத்தில் பர்த்தலமே மரணம் கண்டா படிச்சிங்கன்னா நீங்கள் அழுதுருவீங்க. பர்த்தலமே 2 காலை கையில் இழுத்து வச்சு தலையிலிருந்து கால் வரைக்கும் அப்படியே மேல இருக்கிற ஸ்கின் அப்படியே உரிச்சு எடுத்து ஹாட் ஸ்பைசஸ் இருக்கு பார்த்தீங்களா, அவர் அது போட்டு வழியில துடிக்கிறத அப்படியே துடிச்சிட்டு இருந்தார். அதை அவங்க ரசிச்சாங்க. அப்புறம் ஒரு குண்டுசு மாதிரி வச்சு குத்தும் போது ரத்தம் அப்படி வரும், அந்த வழியில துடிச்சார். அப்படி துடிச்சிட்டு இருக்கும் போது ஒரே கட்டு தலையை முடிச்சிட்டாங்க. இப்படித்தாங்க இந்த மாதிரி மேலான சத்தியம் நம்ம கையில் வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இந்த சத்தியம் இன்னைக்கு எப்படி போயிடுச்சு தெரியுங்களா? இன்னைக்கு வேறு விதமாக போயிடுச்சு. இன்னைக்கு மக்கள் கிறிஸ்மஸ்ன்னு கொண்டாடுறாங்க. அதை அவங்கள அறியாமல் கொண்டாடிட்டு போகிறாங்க. நம்ம அவங்களெல்லாம் குற்றம் சொல்றதுக்கு நம்ம வரவே இல்லை. அவங்களுக்கு அறியவில்லை, அதனால என்ன பண்ணுறாங்க? யாராச்சும் கிறிஸ்மஸ் கொண்டாட பார்த்தாங்கன்னா நீங்கள் மனசில் வச்சுங்க, பாவம் அவர்களுக்கு என்ன பண்ணல, அறியவில்லை. கிறிஸ்து மேலே இருக்கிற ஒரு அன்பின் நிமித்தமாக என்ன பண்ணிடுறாங்க, கொண்டாடிட்டு போகிறாங்க. யாராச்சும் உங்களுக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ் சொன்னா ஓகே ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்றங்க, நம்மளை யாரும் குறை சொல்ல வேண்டிய அவசியம். ஆனால் யார் செய்யக்கூடாது, யார் செய்யக்கூடாது? இது என்ன ஹாலு? இது என்ன ஹால்? ஜலால் பார்ட்டி ஹாலில் 23ஆம் தேதி, ஆமாம் இன்னைக்கு 23 தான், 23ஆம் தேதி சாயந்தரம் 6:45 மேலே தேவனுடைய பிள்ளைகள் சில பேர் அந்த பாடத்தை கேட்டாங்கல்ல, அவங்க செஞ்சா தேவன் நிச்சயமா கணக்கு கேட்பார். ஆமா, யார் அது? யாரு? நான் அவங்க கருப்பு சட்டை போட்டிருந்தாரு அவரா? யாரு? நம்ம தான். இன்னைக்கு தேவன் நம்ம கிட்ட தான் என்ன பண்ணிருக்காருங்க, ஒப்படைச்சிருக்கிறார். போன வாரம் எவ்வளவு பெரிய ப்ராஃபஸி பார்த்தோம் தெரியுமா? இன்னைக்கு கிறிஸ்மஸ் தெரியாது. என்ன ஆக்சுவலா கிறிஸ்மஸ் என்ன பண்றோம்? காலையில் 4 மணிக்கு போய் கிறிஸ்மஸ்ல போய் உட்காந்துட்டு அந்த ஒரு குடில் வச்சுட்டு ஏசு கிறிஸ்து அதுக்குள்ள உட்கார வச்சுட்டு அதுக்குள்ள ஒரு பால் எடுத்துட்டு பாட்டு பாடுறது, குளிரும் பனியிலும் கொட்டிலே கோமகன் தொட்டிலே, அப்போ தூங்கு தூங்கு ஆறாரோ ஆறாரோ, பாலக்குடி பாலக்குடி பாலக்குடின்னா பால் குடிக்குமா? அது குடிக்காது. அப்புறம் நல்ல பிரியாணி செஞ்சு வச்சுட்டு போய் கொழுட்ட கொடுத்தா சாப்பிடுமா? சாப்பிடாது. பிரியாணி செஞ்சு என்ன பண்ணிக்குவோம், நம்ம சாப்பிட்டுக்குவோம். புதுசாக ட்ரெஸ் எடுத்து என்ன பண்ணுவோம், நம்ம போட்டுக்குவோம். சரிங்களா? ஸ்வீட் செஞ்சு என்ன பண்ணுவோம், நம்ம சாப்பிட்டுக்குவோம். எதுவுமே கிறிஸ்துவுக்கு போகாது. தெரியுங்களா? அவர் போயிட்டு திரும்பி வரும்போது எப்படி வருவார் தெரியுங்களா? யூத ராஜசிங்கமா வருவார். இன்னும் குழந்தையா இருந்துட்டு குடில் வச்சுக்கிட்டு பால் ஊத்திட்டு இருக்க மாதிரி தேவன் நமக்கு கொடுக்கவில்லை, ஒரு திடமான ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார். அன்பான சகோதர சகோதரர்களே, அப்படி இன்னைக்கு நமக்கு மட்டும் கொடுத்திருக்காருன்னா ரீசன் என்னன்னா, நாம் இருதயத்தை அவர் என்ன பண்றாருங்க, நேசிக்கிறார். அவ்வளவுதான். தேவன் என்ன செய்ய போறதுன்னா, அவருடைய 2ஆம் வருகையில வருகின்ற பொழுது ஒரு அறுவடை செய்வார். நல்லா புரிஞ்சுங்க, 2ஆம் வருகையில ஒரு அறுவடை செய்வார். இயேசு கிறிஸ்து 1ஆம் வருகையில வந்தாரா? எத்தனை பேர்த்து செலக்ட் பண்ணார்? 12 பேர். அதுல ஒருத்தர் என்ன ஆயிட்டாரு, போயிட்டார். யூதாஸ்காரி எத்தனை, அவர் 3 வருஷம் ஊழியம் செஞ்சு 11 பேர்த்த செலக்ட் பண்ணி போயிட்டார். மீண்டும் 2ஆம் வருகையில வருவார். என்ன பண்ண எடுத்துருங்களா, யார் கிறிஸ்துவுக்குள்ளாக உண்மையாக மரிக்கிறார்களோ, யார் பரிசுத்தவான்களா இருக்கிறாங்களோ, யார் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறாங்களோ அவர்களை முதல்ல என்ன பண்ண வைத்தாங்க, உயிர்த்தெழுத வைப்பார்.
பிரேத குழியில் இருக்கும் அனைவரும் அவர் சத்தத்தை கேட்கும் காலம். Who are the first resurrection? யார் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறாங்களோ அவர்கள் தான் 144,000 பேர். அவர் தான் ஆட்டுக்குட்டியானவரோட மனைவி, அவங்க தான் கிறிஸ்துவனுடைய சரீரம், அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். அந்த கிருபை தாங்க நமக்கு வந்திருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்திருக்கும் போது நம்ம என்ன பண்ணோன்னு செலக்ட் ஆக வேண்டும். அப்ப அங்க ஒரு அறுவடை கண்டிப்பா நடக்கும். அப்படின்டா முதல் அறுவடையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுமில்ல. அப்போ 2ஆம் அறுவடையில் என்ன நடந்துச்சு அதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கணுமில்ல. அப்புறம் வேற ஏதாச்சும் அறுவடை இருக்கானா? ஆமாங்க இருக்கு. அவர் ராஜ்யத்தில் ஒரு அறுவடை நடக்க போகுது. அதையும் நம்ம என்ன பண்ணோன்னு பார்க்க வேணும். அப்போ இந்த 3 அறுவடையும் பார்க்க வேணும். ஆனால் இப்போ நம்மளால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஏன்? டைம் ஆயிடுச்சு. அதனால் இந்த பாடத்தை இதோட நம்ம நிறைவு செய்வோம். கிறிஸ்மஸ் அன்னைக்கு கிறிஸ்மஸை நம்ம பார்க்கல. இயேசு கிறிஸ்து எப்போ பிறந்தார்? எப்போ பிறந்தார்? வெரி குட். டிசம்பர் மாதம் அல்ல. எப்போ பிறந்தாருங்க? அக்டோபரில் பிறந்தார். பைபிள் டேட் நமக்கு சொல்லவே இல்லை. மற்றபடி மற்ற எந்த பண்டிகை விழா தேவனுக்கு பிடிக்காததை செஞ்சுட்டு வேதத்தை கேளாமல் செய்கிறதுல தேவனுக்கு என்ன பண்ணாதுங்க, பிடிக்காது. இதை நம்ம மனதில் வைத்து கொண்டு நம்ம தேவனுக்கு பிடித்தமான காரியங்களை செய்வோம். அடுத்த வாரம் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 3 அறுவடைகளை குறித்து நம்ம என்ன பண்ணுவோம், டீட்டெயிலாக நம்ம என்ன பண்ணிடுவோம், பார்த்துருவோம். எது முதலாம் அறுவடை, எது 2ஆம் அறுவடை, எது 3ஆம் அறுவடை என்பதை நம்ம தெளிவாக பார்ப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதமாக தருவாராக. ஆமேன். சத்தியத்தை அறிவீர், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற ஒரு தெய்வீக வார்த்தையின் பிரகாரம் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு கிறிஸ்மஸ் என்ற ஒரு தலைப்பின் கீழாக அவருடைய மாபெரும் வசனங்களிலிருந்து ஆழமான ஒரு சத்திய பாடத்தை தந்தார். இப்படிப்பட்ட ஒரு பாடத்தை தந்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் நம்முடைய இன்றைய நாளில் நம் மத்தியில் இந்த ஒரு பாடத்தை எடுத்து தந்த நம்முடைய அன்பு சகோதரருக்கும் நம்ம அனைவரும் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக நாம் அடுத்த வாரம் நாம் பார்க்க இருக்கும் பாடம் சகோதரன் சொன்னவனமாக 3 அறுவடைகள். சரியாக ஞாயிறு 6:30 மணிக்கு, கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க, குயிக்காக முடிச்சிடலாம் என்பதையும் உங்கள் மத்தியில் தெரிவித்துக்கிறோம். இன்றைய நாளுக்கான பாடத்தில் ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் சகோதரை அணுகி அதோடைய தெளிவான சத்தியத்தின்படி தெளிவாக பெற்றுக்கொள்ளும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். மேலும் உங்களுக்கான ஸ்கிரிப்ட் இருக்குது, அனைவரும் பெற்று செல்லும்படியாகவும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் உங்களுக்கு டீ இருக்குது, டீ அருந்தி செல்லும்படியாகவும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நாம் யாவரும் எழுந்து நின்று இன்றைய நாளில் இறுதி ஜெபத்திலே நம்மளை வழி நடத்தும்படியாக நம் மத்தியில் இருக்கும் அன்பு சகோதரர் லாரன்ஸ் அவர்களே அன்பாய். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிறதான எங்கள் அன்பின் உன்னதமே தேவனே, அப்பாவும் எங்கள் கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, கடந்த காலங்களில் இருந்த கூட நீதாமே உம்முடைய பிள்ளைகளை எங்களை பாதுகாத்து வழிநடத்தி இந்த நாளை நாங்கள் காணும்படியாக செய்து இந்த நாளிலுமாக உம்முடைய சத்தியத்தின் நிமித்தம் எங்களை இந்த இடத்திலே ஒன்று கூட்டி உம்முடைய வேத வாக்கியங்களை கேட்பதற்கும் உம்முடைய சத்தியத்தை நாங்கள் தியானிக்கத்தக்கதாகவும் இந்த நேரத்தை தேவாய் தந்திருக்கிறீர். அதற்காக கொடான கூடி நன்றிகளை ஏற்கும் தகப்பனே. இப்படி தகப்பனே, ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைக்கப்பட்ட இப்படிப்பட்டதான மாபெரும் சத்தியத்தையும் இப்படிப்பட்ட சத்திய காரியங்களை நாங்கள் கேட்பதற்கும் ஒரு மாபெரும் வாய்ப்பை தந்திருக்கிறீர். இப்படிப்பட்டதான வாய்ப்பை நாங்கள் எங்களுடைய ஜீவிதத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு அதை நாங்கள் கேட்டு அதற்கு கேட்ட கனிகளை தரக்கூடிய பிள்ளைகளாக இருக்கத்தக்காகவும் கிருபை செய்துள்ளோம். தகப்பனே, நீதாமே எங்களுக்காக வைத்திருக்கின்ற அந்த பந்தை பொருளுக்காக நாங்கள் அனைத்தினமும் எங்களுடைய ஜீவிதத்திலே ஓடி அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து அதற்கேற்ற கனிகளை தந்து நீதாமே வைத்திருக்கின்ற அந்த பந்தய பொருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்துள்ளோம். தகப்பனே, இந்த கூட்டம் மாற முதல் முடிவு வரை உங்களுடைய தெய்வீக பிரசனம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இனி வரும் காலங்களிலும் நேரங்களிலும் உங்களுடைய கிருபையும் பிரசனமும் உங்களுடைய தெய்வீக வழிநடத்தலும் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இந்த சிறிய ஜெபத்தை எங்கள் கண்மலை மீட்பருமாகி இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் உங்களுடைய பொற்பாதம் பணிந்து தாழ்மையோடு கெஞ்சி கொண்டாடி பிரார்த்திக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென்.